ஒரு 3வது மனிதர் மூலமா எனக்கு அரசியல் வந்து அறிமுகமாகுது. அந்த 3வது மனிதர் யாரு? என் தந்தைக்கு நிகரான கீரை தமிழ்ச்செல்வன். வைகோ அவர்கள் மேல ஒரு பயங்கரமான ஈர்ப்பு பல இளைஞர்களுக்கு இருந்தது அவருடைய பேச்சுக்கலாம். உங்களுக்கு இல்லையா? எனக்கு ஹீரோ கீரை தமிழ்ச்செல்வன் தானே. நான் ஒன்றும் வைகோவை பார்த்து கட்சிக்கு வரலையே. பொதுக்குழு உறுப்பினர் ஆனோம் 2008. அதுதான் வந்து மாநில அளவில் எனக்கு வந்த பொறுப்பு. அப்போ 32 வயசு யங்கஸ்ட் பொதுக்குழு உறுப்பினர் தான். நான் முதல்ல பொதுக்குழுக்கு போயில மேலே எங்கேயும் பார்த்து தான் உள்ளே விட்டாங்க. நான் வந்த எல்லா அணிலையுமே நான் தான் ஃபஸ்ட்டு. ஐடி விங் ஒன்று, அதுவும் ஃபஸ்ட்டு. அண்ணன் பிடிஆர் அண்ணன் இதானார், செக்ரட்டரி ஆனார். இன்டர்வியூ வச்சு எடுத்தார். ஓகே, அவர் ஒரு சீரியஸாக என் வாழ்நாளில் நான் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணதே இல்லை. இப்போலாம் பாடி எவ்வளோ நல்லா வருது. நீங்கள் வெளிநாட்டில் இறந்து போகிறாங்க கேள்விப்படுறீங்களா? எவ்வளோ நல்ல பாடி வருது இப்போ. 1 week to 10 days இதை செய்து சாதித்து காட்டியது திமுக அயலகணி. இது மாதிரி ஒரு செட்டப் வேற எந்த பார்ட்டிலையும் யார்ட்டையும் இல்லை, வேறு எந்த பார்ட்டிலையுமே இல்லை. உறுப்பினர் கார்டு கொடுக்கறதுக்கு போவேன், பூத் கமிட்டி ஆய்வுக்கு போவேன். அது மாதிரி தமிழ்நாட்டில் நான் வேலை பார்க்காத மாவட்டமே கிடையாது. நீங்கள் எந்த மாவட்டம் சொன்னீங்கனாலும் அந்த மாவட்டத்தில் ஏதோ ஒரு கட்சி வேலை பார்த்துருப்பேன். வாழ்க்கையில் கீரை தமிழ்ச்செல்வனை பார்த்தது ஒரு அதிர்ஷ்டம். முத்துக்குமாரை பார்த்தது என்னோட வாழ்நாளில் 2வது அதிர்ஷ்டம். உண்மையிலே ரொம்ப சினிமா வந்து ஒரு கவிஞரை மட்டும் இல்லை, ஒரு டைரக்டரையும் மிஸ் பண்ணியிருக்கு. அவன் நல்லா இருந்திருந்தானா அடுத்த ஒரு வருஷத்தில் படம் பண்ணியிருப்பான். நம்மளால் பயன்பெற்றவர்கள் நமக்கு நன்றியோடு இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே கூடாது. 2வது தந்தை பெரியார் சொன்னது, பொது வாழ்க்கைக்கு வரவன் வெக்கம் மானம் ரோசம் பார்க்கவே கூடாது. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பனி 65 இதான் இது மட்டும்தான் பனியன்னா மில்கி மிஸ்ட், ஓன்லி மில்கி மிஸ்ட். வணக்கம். த டிபேட்ஸ் பாட்காஸ்ட் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய பாட்காஸ்ட்டில் நம்ம சந்திக்க இருக்கிறது தமிழ்நாட்டின் மிக முக்கியமான ஆளுமை, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அயலக அணியின் செயலாளர் திருமிகு MM அப்துல்லா அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் வழக்கமாக நீங்கள் நம்ம பேட்டிகள் எடுக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து, தற்போதைய அரசியல் சூழல் சார்ந்து பல்வேறு கேள்விகள் இருக்கும். அதற்கு உங்களுடைய கட்சியின் சார்பாக உங்களுடைய பதில்களை கொடுப்பீங்க. உங்களுடைய பயணம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய அரசியல் பயணம்னு பல்வேறு விஷயங்களை பேசணும்னு நினச்சேன். அப்துல்லா அவர்கள் இன்றைக்கு திமுக காரராக, அவர் கட்சிக்கு வந்ததுலேருந்தே எல்லாருக்கும் திமுக காரராக உணரப்படுறாரு. அவர் திமுகவுக்கு வந்தது எப்படிங்கிற அந்த பாயிண்ட்லேருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். சரித்திரம் சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பெருசாக ஒன்றும் சாதிச்சுட்டதா நான் பெருசாக நினைக்கல. திமுகவுக்கும் எனக்குமான தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் திமுக ஆதரவாளர்கள், அதாவது குடும்பத்தில் வந்து திமுக ஆதரவாளர், ஃபுல் டைம் பாலிட்டிஷியனாக யாருமே இருந்ததில்லை. அரசியலுக்கும் அவங்களுக்குமான தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டு போடுற அன்னையோட சரி, 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஓட்டு போடுறதோட சரி. அதுக்கப்புறம் அரசியலுக்கு குடும்பத்தில் யாருக்குமே தொடர்பு இருந்தது கிடையாது. ஆனால் திமுக ஆதரவாளர்களாக இருப்பாங்க. திமுகங்கிற ஒரு பார்ட்டி உங்களுக்கு பரிச்சயமா இருந்தது? நேச்சுரலி இல்லை, சொல்லுவாங்க ஓட்டு போடையில் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு. அது இன்னும் குடும்பத்தில் நிறைய காங்கிரஸ்காரங்க வேறு இருந்தாங்க. ஓகே. ஆமாம், அப்போல்லாம் அப்படி தானே. ஏன் இப்போயே பாருங்களேன், மந்திரி சபையிலே ஒரு நேரு அண்ணன் இருப்பார், ஒரு ராணிப்பேட்டை காந்தி அண்ணன் இருப்பார். காந்தி நேருன்னு யார் வைப்பா? நேச்சுரலி ஆராஜா அண்ணன் சொல்லியிருக்காரு, எங்கள் அப்பா காங்கிரஸ்காரரு அப்படின்னு. அது மாதிரி நிறைய எங்கள் ஃபேமிலியிலேயுமே ஒரு பாதி பேருக்கு மேலே காங்கிரஸ்லேயும் இருந்தாங்க. சொல்லுவாங்களே, கை சின்னத்துக்கு ஓட்டு போட்டோம், சூரியனுக்கு ஓட்டு போட்டோம், அப்படி தான் நமக்கு காதில் விழுவுமே தவிர அரசியல்னு ஒன்றும் பெருசாலாம் ஃபேமிலிக்குள்ளே அரசியல் பேசிக்கிற அளவுக்கு இருந்ததில்லை. அப்பாவுமே புதுக்கோட்டையில் ஒரு எலக்ட்ரிக் கடை தான், வியாபாரம் தான் அவருக்கும். சுற்றி எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க. அம்மா வீட்டு சைடில் நிறைய படித்தவங்க. புதுக்கோட்டையோட ஃபஸ்ட்டு MD டாக்டர் எங்கள் அம்மாவோட கூட பிறந்த அண்ணன், தாய் மாமா டாக்டர் யூசுஃப்னு அவர் இருந்தார். ஸோ அவரோட பாதிப்பில் நிறைய பேர் டாக்டர் ஆனாங்க. இன்றைக்கி கூட ஃபேமிலியில் பார்த்தா ஒரு 20 டாக்டருக்கு மேலே இருக்காங்க. அம்மாவோட இன்னொரு அண்ணன் வந்து அட்வொகேட்டாக இருந்தாங்க, பார் கவுன்சில் தலைவரெல்லாம் இருந்தார். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டு சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி எஜுகேட்டடாக இருப்பாங்க. அப்பா வீட்டு சைடில் எல்லாம் வியாபாரம் அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டாக வந்தேன்னு சொல்கிறத விட அதிர்ஷ்டவசமாக வந்தது தான் திமுகவுக்குள்ள. இல்லை, புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம்னு நினைக்கிறேன். ஆமாம். உங்கள் ஊரை பற்றி ஆமாம். என் ஊர் பார்த்தீங்கன்னா செம்புதின்ற ஒரு வில்லேஜ், பொன்னமராவதி பக்கத்தில் செம்புதின்ற வில்லேஜ். பட் அப்பா வந்து புதுக்கோட்டையில் டவுனில் வியாபாரம் வந்ததுனால புதுக்கோட்டைக்கு மைக்ரேட் ஆகிட்டாங்க. பட் ஆனால் ஊருக்குள்ளே போக வர அந்த தொடர்பு வந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் தானே போக வர. இன்னொன்று என்னென்னா, அப்பா புதுக்கோட்டையில் குடியேறின இடமும் பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய பிச்சைத்தாம்பட்டிங்கிற பகுதி. எகைன் அது ஊராட்சி, இப்போ தான் அது நகராட்சிக்குள்ளே வந்துச்சு.
ஸோ வளர்ந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, வயலு இப்படி ஒரு கிராம சூழல் தான் நமக்கு வளர்ந்தது. படிச்சதும் ஒண்ணும் பெரிய நம்ம மான்ஃபோர்ட்லயே இது ஆக்ஸ்ஃபோர்ட்லலாம் படிக்கல. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சோம். அ அதான் நல்லா சொன்னேன்ல, படிக்கிற பையன். நல்லா ஃபெயில் ஆகாம படிக்கிற பையன். நல்லா படிக்கிற பையனான்னு தெரியாது. ஃபெயில் ஆகாம படிப்போம். வயசுக்கு உண்டான எல்லாமே இருந்துச்சு. எல்லா குறும்பு, சுத்துறது எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தோம். அதுக்காக படிப்பு மட்டுமே இன்னும் கிடக்கல. அதுக்காக தேட்டரே கதி இன்னும் கிடக்கல. சுத்திக்கிட்டே இருக்கணும் கிடக்கல. 2க்கும் நடுவுல ஒரு லைன்ல இருந்தோம். அதெல்லாம் சொன்னேன்ல வந்தது அதிர்ஷ்டவசமா அரசியலுக்குள்ளன்னு. அந்த அதிர்ஷ்டன்ற வார்த்தைய எதுக்காக யூஸ் பண்ணேன்னா, திமுகவுக்குள்ள வந்ததுனால. சங்கியா ஏன்? போயிருந்தோம்னா, அத எப்படி அதிர்ஷ்டம்னு சொல்ல முடியும்? ம். யாரோ ஒருத்தர ஏத்துக்கிட்டு, யார் மூலமா தான் எனக்கு அரசியல் அறிமுகமாகுது. என் ஃபேமிலில இருந்து அறிமுகமாயிருந்தா, நான் அதிர்ஷ்டன்ற வார்த்தைய நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஒரு 3வது மனிதர் மூலமா எனக்கு அரசியல் வந்து அறிமுகமாகுது. யார் அந்த 3வது அந்த மனிதர்? 3வது மனிதர் ஒரு சங்கியா இருந்திருந்தா, நான் எப்படி இது அதிர்ஷ்டம்னு சொல்ல முடியும்? சங்கியாவோ இல்ல வேற அ ஒரு புரியுது, புரிஞ்சுக்க ஒரு முடியுது. மக்களுக்கு நல்லதுன்ற நிலைப்பாடு இல்லாத ஒரு அரசியலாவோ இருந்திருந்தா எனக்கு அந்த அந்த 3வது மனிதர் யாரு? என் தந்தைக்கு நிகரான கீரை தமிழ்ச்செல்வன். அன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்ட துணை செயலாளரா இருந்தாங்க. அ அவரு பெரிய கொள்கைவாதி. மிகச்சிறந்த கொள்கைவாதி. ஏன்னா, அவர் பையனும் நானும் கிளாஸ்மேட். ஓ! ஸோ, அவங்க வீட்டுக்கு போறது, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன வாக்குல என்ன ஆயிட்டேன்னா, நான் அரசியல்வாதியா மாறிட்டேன். அவரும் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸு. நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸு. வீட்டுக்கு போவோம், விளையாட போவோம். இவரோட தாக்கத்துல நான் இதாயிட்டேன். அப்ப அப்படி என் என்ன பார்த்தீங்க? ரொம்ப சிம்பிள் தினேஷ். அப்ப வந்து செல்ஃபோன் அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு இந்த ஃபோன் தான். சுத்துற எஸ். ஃபோன் தான் இருக்கும். உட்கார்ந்திருப்பாரு. அவ்வளோ பேர் அவர தேடி கஷ்டம்ன்ட்டு வருவாங்க. எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அது இதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே சுத்துவாரு. சுத்திட்டு எடுத்து இது மாரி "நான் தமிழ்ச்செல்வன் பேசுறேன்" அப்படிம்பாரு. இதான் அவரோட குரலு. பேசுறேன் அப்படிம்பாரு. வரவங்களுக்கு விஷயத்த சொல்லுவாங்க. "போய் பாருங்கம்மா முடிஞ்சிரும்" அப்படிம்பாரு. எனக்கு வந்து இது ஒரு ஆச்சரியமா இருக்கும். அ பிரச்சனை இவ்ளோ பெரிய பிரச்சனைய கண்ணீரும் கம்பளையுமா வந்து நிக்கிறாங்க. இவரு அசால்ட்டா ஒரு ஃபோன போட்டு சொல்றாரு. "போங்க முடிஞ்சிருங்கிறாரு." அப்ப போங்க முடிஞ்சிரும்னு சொன்னா, அப்ப இவரு யாரு? இப்ப அப்பாவோட ஃப்ரெண்டோட அப்பாங்கிறத தாண்டி சம்திங் இவர்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்ப இவரு யாரு? அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சா, இதெல்லாம் என்ன படிக்கும்போது? 8வது ஓகே. 8த் சம்திங் அந்த மாரி ஏதோ ஒரு 9த். வகையில இன்ஸ்பயர் ஆயிட்டே இருந்திருக்கு நமக்கு அவரோட. ஏன்னா நமக்கு கலைஞரையும் தெரியாது, அண்ணா பெரியார்லாம் தெரியாது. நமக்கு தெரிஞ்சது கீரை தமிழ்ச்செல்வன் தான். என்ன அதிர்ஷ்டம். அவர பார்த்தது என்னோட அதிர்ஷ்டம். அவரு தான் எனக்கு பெரியாரையும், அண்ணாவையும், கலைஞரையும் காட்டுனவரு. அப்படிங்கையில பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு வியாபாரம்னு பண்ணோம்னு வச்சுக்கங்களேன், ஒரு 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 1000 கஸ்டமருக்கு ஒரு நல்லது செய்யலாம் நம்ம. வியாபாரமும் கூட ஒரு ஒரு வகையான தர்மம்னு தான் நான் சொல்லுவேன். நியாயமா வியாபாரம் பண்ணீங்கன்னா, எங்க அப்பாக்கள மாரி நியாயமா வியாபாரம் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா, அதுவுமே ஒரு சோசியல் சர்வீஸ் தான். அதுவுமே தர்மம் தான். சரியான ப்ராடக்ட்டா, குவாலிட்டியான ப்ராடக்ட்டா சரியான விலையில மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறீங்க. ஆனா இது வேற இல்ல. உங்களுக்கு ஒருத்தனோட ஒருத்தனோட பெயின தீர்க்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஓகே. ஒருத்தனோட பெயின நீங்க சரி பண்றீங்க. ஒரு தனி மனுஷன் பெயின, ஒரு ஊரோட பெயின, ஒரு சொசைட்டியோட பெயின வந்து நீங்க சரி பண்றீங்க. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. ஸோ அவரோட ட்ராவல் ஆகாம அவர் மூலமா தான் எனக்கு ஸோ நீங்க ஒரு ஒரு உ உங்களோட ஃப்ரெண்டோட அப்பாவா ரெகுலரா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. பார்த்துட்டே இருந்தேன். இதுல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் நெறைய வாசிப்பாரு. எனக்கு படிக்கிற பழக்கம் உண்டு. படிக்கிறதுனா பெருசா புஸ்தகம் படிக்க கண்ல என்ன பட்டாலும் படிப்பேன். நீங்க பொரிகல்ல வாங்கி சாப்பிட்டா கூட, அந்த பேப்பர்ல. பேப்பர பிரிச்சு அதில என்ன படிக்கிறதுங்கிற ஒரு அது இயல்பாவே சின்னதுலேருந்தே அது எனக்கு வந்துச்சு. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, அவரு வச்சிருக்க புத்தகங்கள் எல்லாம் போயிட்டு வீட்ல எடுத்து பார்ப்பேன். அவர் பெத்த பிள்ளைங்க எதுவும் பார்க்கல. அதனால அவருக்கு என் மேல ஒரு கண்ணு வந்துருச்சு. இவன் பரவாயில்ல, இவன் போய் அதெல்லாம் எடுத்து பார்க்குறான், வைக்கிறான்னோனே என்ன பண்ணாரு, ஆர்வமா அவர் கூட நானும் வரேன், அவர் எங்கேயாவது போகையில நானும் வரேன்னு ஆர்வமா கூட்டிட்டு போவாரு. மீட்டிங் போறதுன்னா கூட்டிட்டு போவாரு. லீவு நாள்ல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட்டு சென்னை வந்ததே அவரோட தானே வந்தேன். நான் அதுக்கு வரைக்கும் நான் சென்னையே பார்த்ததில்ல. நான் 11த் ஸ்டாண்டர்ட் லீவுல அவரு இங்க சென்னை வந்தப்ப நான் அவரோட சேர்ந்து நானும் வரட்டான்னு கேட்டு அவரோட அவரு பையன்லாம் வந்தாரா? இல்ல நான் தான் வந்தேன். அவன் அதுக்கப்புறம் தான் வந்தான். அவரோட வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. பாம் குரோவ் ஹோட்டல்ல தங்கியிருந்தாரு. தங்கியிருந்துட்டு அவரோட வந்து கோபாலபுரம் போய் கலைஞர்லாம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க மீட் பண்ணது அப்பதான். ஓகே, ஓகே. இல்ல அதுக்கு அதுக்கு முன்னாடியே நான் தலைவர வந்து இதுல பார்த்துட்டேன். ஆனா மீட்டிங்ல. நான் தான் சொல்றேன்ல, அவர பார்த்து அவங்க வீட்டுக்கு போய் பழக ஆரம்பிச்சப்ப மனசளவுல நானும் அப்படியே திமுக திமுககாரன் ஆயிட்டேன். 9த் படிக்கும்போது கிட்டத்தட்ட உறுப்பினர் இல்லாத உறுப்பினர் இல்லாத திமுக. உறுப்பினர் ஆக முடியாது. வயசு ஆக இல்லல்ல. முடியாது. வயசு இல்லல்ல உங்களுக்கு. 18 வயசுல நான் கார்டு போட முடியும். அப்பயே ஆயிட்டோம். நான் 9த் படிக்கையில டியூஷனுக்கு போயிட்டு இருந்தேன். அப்ப என்னன்னா ஸ்கூல் விட்டுரும். ஸ்கூல் வந்து எங்களுக்கு கரெக்ட்டா 4:40க்கு முடியும் ஸ்கூலு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து 6 மணிக்கு மனோகரன் சார்ட்ட டியூஷன் இருக்கும். எனக்கு என்னன்னா, ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு இந்த கடைசி நான் தான் சொன்னேன்ல வில்லேஜ் புதுக்கோட்டை பார்டர்ல தானே அப்பா வீடு வச்சிருந்தாரு. பிச்சத்தாம்பட்டியில தானே வீடு. ஸோ நான் இங்கேருந்து ஒரு 3, 4 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி சைக்கிள்ல வந்துட்டு, வீட்டுக்கு வந்து டீயோ, காஃபியோ குடிச்சிட்டு, திரும்ப சைக்கிள்ல மிதிச்சுட்டு, டியூஷன் வர்றதுன்றது 6 மணி அது ஒரு டைம் மேனேஜ் ஆகுறதுனால என்ன பண்ணுவேன்னா,
இந்த முடியுதுல்ல, முடிஞ்சோனே என்ன பண்ணுவோம்னா, ஸ்கூல்லேயே விளையாடுவோம். அந்த கிரவுண்ட்லேயே விளையாடிட்டு இருப்போம். விளையாடிட்டு ஒரு 5:30 மணிக்கு சைக்கிள் எடுத்தோன்னா, ஒரு 5:45க்கு மனோரஞ்ச் சார் வீட்டுக்கு போயிடலாம். பெக்சல் நகர் போயிடலாம். போனா 6 மணிக்கு டியூஷன் முடிச்சுட்டு 7 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி 7:30 மணிக்கு வீட்டுக்கு போயிருவோம். இது வந்து ஒரு ரொட்டீனு. அப்படி போகையில கரெக்ட்டா 1989 தேர்தல் காலம். அ அப்போ வந்து ஒரு இது சொல்றாங்க. ஆட்டோல ஏதோ சொல்லிட்டு போறாங்க. "இன்னும் சற்று நேரத்தில் தலைவர் கலைஞர் இந்த பக்கம் வராரு, இங்க பேசுறாரு" அப்படின்னு. அந்த நெய்க்கொட்டாமரங்கிற அந்த ஸ்டாப்பு. அப்படின்னோனே இந்த இடத்துல அப்போ வந்து வேன் பிரச்சாரத்தில தலைவர் பேசுவார் இல்லையா? ம், ம். இன்னும் சிறிது நேரத்தில்னோனே நான் என்ன நினைச்சுட்டேன், 10 நிமிஷத்தில வரப்போறாருன்னு நினைச்சுட்டேன். இது அ. அந்த சிறிது நேரங்கிறது நைட்டு 10:30 மணின்னு நமக்கு தெரியாது. சரியா? 5:30லேருந்து. ஆமா. 5:30 மணிலேருந்து நான் போனேன். போனவுனே அத கேட்டவுனே சைக்கிள் ஸ்டாப் ஆயிருச்சு. சரி பார்த்துருவோம். இன்னைக்கு இப்ப தலைவர இப்ப பார்த்துருவோம். தமிழ்ச்செல்வன் ஐயாவால உங்களுக்கு கலைஞர் மேல அதெல்லாம் ஒரு வந்துருச்சு. ஈர்ப்பெல்லாம் திமுகலாம் வர வந்துரு ஆரம்பிச்சுது. அதெல்லாம் வந்துருச்சு. ஓகே. அதெல்லாம் வந்துருச்சு. நம்ம படிக்கிறதுல தினகரன் பேப்பர்லாம் சேர்ந்துருச்சு. முரசொலிலாம் சேர்ந்து அவர் வீட்டுக்கு தான் போறோம்ல. அப்பா எல்லாமே புரிஞ்சுட்டாரா? இருக்கு. அப்பாக்குலாம் தெரிஞ்சுதா? உங்க அ அப்பாக்கு? அப்பாக்கு அப்ப தெரியல. ஓகே. எனக்கு ஆக்சுவலி இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் பொலிட்டிக்கலி பெரிய ஆர்வம் இருக்குங்கிறது எங்க அப்பாவுக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு. ஓகே. போனா 5:30 மணிக்கு சைக்கிள நிப்பாட்டிட்டு நான் பாட்டுக்கு நின்னுக்கிட்டேன். நின்னுட்டு இதோ வருகிறார், இதோ வருகிறார்ன்னாங்க. ஆள காணோம். பார்க்காம போக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவா இருந்தேன். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு டியூஷன் போல. அப்பலாம் விடிய விடிய பிரச்சாரம் நடக்கும். இப்ப தான் 10 எஸ், எஸ். மணியோட ஆமா, ஸ்டாப் ஆமா, பண்ணிட்டாங்க. ஆமா. 89லலாம் விடிய விடிய பிரச்சாரம் நடக்கும். டியூஷன் போகல. நான் நின்னுட்டேன். சரி ஒரு நாள் தானே டியூஷன் பார்த்துக்குவோம் அப்படின்னு. அவர் 10:30 மணி சுமாருக்கு தலைவர் வந்தாரு. ஒரு 5 நிமிஷம் வேன்ல பேசினாரு. ஏன்னா அத முடிச்சுட்டு அவர் தில்லதில்ல பொதுக்கூட்டம். ஸோ வேன் பிரச்சாரம் அந்த இடத்துல 5 நிமிஷம் நின்னு கேட்டேன். கேட்டுட்டு வீட்டுக்கு முத போனேன். முறையா நேர்ல பார்க்குறீங்க, கேட்குறீங்க. பார்த்தேன். நல்லா நின்னு அப்படியே பேசுறாரு. ஆன்னு பார்த்துட்டு வீட்டுக்கு போனேன். நல்ல விளக்கமாறு செருப்பெல்லாம் ரெடியா இருந்துச்சு. அத விட விளக்கமாறு செருப்ப விட, இவன் என்ன ஆனானோங்கிற பதட்டம் இருக்குல்ல. கரெக்ட்டா ஒரு 7:30 மணிக்கு வர்ற டியூஷனுக்கு போல, எங்க போனான்னு டியூஷன்ல தெரியல. போய் கேட்குறாங்க, வரலன்றாங்க. டியூஷன்ல போய் விசாரிக்கிறாங்க. இவன் வரலன்னோனே 8:30 ஆச்சு, 9 ஆச்சுன்னோனே அங்க போய் கேட்குறாங்க. இன்னைக்கு அவன் ஸ்கூல் வரலையேன்றாரு. பையன காணாம போலன்னு பயந்துட்டாங்க. பையன காணோம் அப்படின்னு பயந்துட்டாங்க. நான் போனவுடனே என்ன ஆச்சுன்னு கேட்கல. இந்த மாரி அ க கலைஞர் வராருன்னாங்க. நான் நின்னேன். இதோ வந்துருவாருன்னாங்க. நான் பாட்டு ஒரு 5, 10 நிமிஷம் ஆகணும்னு நின்னுட்டேன் அப்படின்னு. லேட் ஆயிருச்சு வந்து தொலைய வேண்டியது தானே அப்படின்னாங்க. அது எப்படி வர்றது அப்படின்னு. இன்ஃபாக்ட் எங்க அப்பாவுக்கு அப்பதான் மெதுவா தெரிஞ்சுச்சுன்னு நெனைக்கிறேன். அப்பா சொன்னாரு. "எல்லாம் இருக்கட்டும். நல்லா படி முதல்ல" அப்படின்னு. இது வந்து எங்க அடி அப்பாட்ட பயங்கர அடியா? அடியெல்லாம் பெருசா இல்ல. ரெடியா வச்சிருந்தாங்க. தப்பிச்சுக்கிட்டோம். வந்துட்டோம்ல. வேற எங்கேயும் சினிமாக்கு போயிட்டு வரேன்னா தானே ரெடியா இருந்துச்சு. ஆமா. அடிக்கிறதுக்கான காரணம் இல்லல்ல. திட்டுறதுக்கான காரணம் தான் இருந்துச்சு. ஸோ முதல்ல படிங்கிற. ஆமா. முதல்ல படி அப்படின்ற ஒரு சின்ன அட்வைஸ் அப்பாட்டேருந்து வந்தது. ஆனா தடுக்கல அவரு. அவர் வந்து அதுக்கப்புறம் நான் இவரோட கூட்டங்கள் போக ஆரம்பிச்சப்பயோ, இதானப்பயோ, அதுக்கப்புறம் அப்படியே 1993 நம்ம மாணவர் அணி துணை அமைப்பாளரா? +2 வந்தோம். அப்போ வந்து மதிமுக பிரிஞ்சிருச்சு. அ வைகோ அண்ணன் வெளியில வந்து அவரு தனி இயக்கத்துக்கு போயிட்டாரு. அப்ப புதுக்கோட்டையில அண்ணன் மதியழகன், பாலகிருஷ்ணன் அவங்க தான் அப்ப மாணவர் அணியில இருந்தாங்க. மொத்த மாணவர் அணியும் மதிமுக போயிடுச்சு. போனப்ப அப்ப ஆட்கள் இல்ல. மாணவர் அணிக்கு புதுசா ஆள் போட்டாங்க. போட்டப்ப அ அப்பதான் நம்ம நகர மாணவர் அணி துணை அமைப்பாளரா இல்ல அப்படியே அப்போ ஒரு வைகோ அவர்கள் மேல ஒரு பயங்கரமான ஈர்ப்பு பல இளைஞர்களுக்கு இருந்தது. அவருடைய ஆமா, பேச்சுக்கெல்லாம். ஆமா. உங்களுக்கு இல்லையா அப்ப? எனக்கு ஹீரோ கிக்கிரை தமிழ்ச்செல்வன் தானே. நான் ஒண்ணும் வைகோவ பார்த்து கட்சிக்கு வரலையே. ஆ. எனக்கு இவர் தானே எங்க அப்பா தான். அவரு கீரை தமிழ்ச்செல்வன் அப்பா தானே இல்ல எனக்கு. நீங்க அப்பயும் வைகோ அவர்கள் பேச்ச தொடர்ந்து கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் அவரு கேட்டுருக்கேன். இல்ல அது தெளிவு இருந்துச்சுல்ல. எது 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 கொள்கை, ஏன் கலைஞர் பின்னாடி நிக்கணுங்கிற தெளிவ வந்து அவர் கீரை தமிழ்ச்செல்வன் குடுத்துட்டார்ல. அதனால எனக்கு வந்து எங்களுக்கெல்லாம் குழப்பம் இல்ல. அதனால நம்ம அதிலயே அப்படியே இருந்துட்டோம். என்ன எனக்கு எங்க ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 96ல ஆட்சி அமைஞ்சிருது. அவர் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் ஆயிடுறாரு. இல்ல ஆக்சுவலி அப்ப நீங்க வந்து மாணவர் அணி அந்த விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அப்ப அப்ப அந்த போஸ்டிங் உங்களுக்கு வர ஆரம்பிச்சுருச்சா? ஆமா எல்லாரும் மாணவர் அணி போயிட்டாங்க. அப்ப புதுசா போடணும்ல. வேக்கன்ட் இருந்ததுனால தெரிஞ்சவங்கள எல்லாம் தேடி தேடி போட்டாங்க. அப்போ பக்கத்திலேயே இருந்ததுனால நான் அப்படியே நகர மாணவர் அணிக்குள்ள ஒடியாந்துட்டோம். அப்ப உங்களுடைய முதல் பொறுப்பு திமுகல. ஆமா. திமுகல முதல் பொறுப்பு அதுதான். நகர மாணவர் அணி துணை அமைப்பாளர் தான் நம்மளுடைய பொறுப்பு. அப்படியே இருந்துட்டு இருந்தோம். 96ல தேர்தல். தேர்தல் ஒரு மேசிவ் வெற்றி. லேண்ட்ஸ்லைடு வெற்றி. அதுக்கப்புறம் அந்த வெற்றிக்கு அப்புறம் அதுல இவருக்கு சீட்டு கிடைக்கல. எம்எல்ஏவா நிக்கிறதுக்கு இவருக்கு வாய்ப்பு தமிழ்ச்செல்வனுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அதுக்கப்புறம் என்னன்னா, 96ல கவிதை பித்தன் கவிதை கிடைச்சது. பித்தன் அண்ணன் வந்தாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி 3 தேர்தல்கள்ல இவரு தோல்விய தழுவியிருந்தாரு. அப்ப எம்ஜிஆர் பீரியடு. தொடர்ச்சியா அப்போ அதிமுக நெறைய மாவட்டங்கள்ல ஜெயிச்சுட்டு இருந்த நேரம். அப்போ புதுக்கோட்டை மாவட்டம் அன்றைய காலகட்டத்தில பொதுவா அதிமுக கொஞ்சம் வலிமையான மாவட்டமா இருந்தது. எம்ஜிஆர் இருந்த காலம். இப்ப இல்ல. இப்ப அத உடைச்சு கிட்டத்தட்ட முழுக்க திமுக மாவட்டமா மாத்தி வச்சிருக்கோம். அன்றைய காலகட்டத்தில புதுக்கோட்டையில அன்னைக்கு இருந்த 5 தொகுதியிலயுமே அவங்க அதிமுக தான் ஜெயிக்குதுங்கிற ஓகே.
பெரியண்ணனுமே 3 முறை தோல்விய தழுவினாரு. மாவட்ட செயலாளர் பெரியண்ணனும் 3 முறை தோல்விய தழுவியிருந்தாரு. இவரும் 3 முறை தோல்விய தழுவியிருந்தாரு. எதனால இவருக்கு சீட்டு குடுக்கலன்னா, கலைஞர் சொல்லியே தான் பண்ணாரு. தமிழ்ச்செல்வன் 3 தேர்வுல நின்னு நீ கடனாளி ஆயிட்ட. உன்னைய மேற்கொண்டு நான் கடன்காரனா பார்க்க நான் விரும்பலன்னு சொல்லி தான் அவர பொருளாதார பொ காரணங்கள். பொருளாதார காரணங்கள். 3 வாட்டி எலெக்ஷன்ல நின்றுருக்காரு. ம். நின்னு சரி இவரும் ஒரு ஒரு பெரிய இந்த பேக்கிரவுண்ட் உள்ளவர்லாம் கிடையாது. ஒரு எளிய பின்னணியிலேருந்து வளர்ந்து வந்தவர் தான். அதனால அவருக்கு அந்த முறை வாய்ப்பில்ல. ஆனா ஜெயிச்சிருச்சு. திமுகல நின்ன அத்தன பேருமே அன்னைக்கு ஜெயிச்சுட்டாங்க. 1, 2 பேர தவிர எல்லாருமே அன்னைக்கு ஜெயிச்சுட்டாங்க. ஆனா அதுக்கு பதிலா அவர் என்ன ஆச்சுன்னா, இவர் வந்து மாவட்ட பஞ்சாயத்து தேர்தல்ல நின்னு மாவட்ட பஞ்சாயத்து தலைவரா ஆயிட்டாரு. அவர் ஆகி இருந்தாரு. ஆனா என்னன்னா, ஒரு ஒரு 1 1/2 ஆண்டுகள்லயே இறந்துட்டாரு. 60 வயசு தான். பெருசா இறந்து போற வயசெல்லாம் இல்ல. அவரு ஒரு ஹார்ட் அட்டாக்ல ஒரு 60 வயசுல இறந்து போயிட்டாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நமக்கு மென்டார் இல்லாம ஆயிருச்சு. இல்ல இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டில ஃபுல் டைம் வொர்க்கரா மாறுறீங்க. மாணவர் அணி துணை அமைப்பாளர்னு பொறுப்பு. தொடர்ந்து கட்சி கூட்டங்கள் போயிட்டு இருக்கு. இப்ப ஃபேமிலில என்ன நீங்க நல்லா ஓரளவுக்கு படிக்கிற பையன். அப்ப என்ன எம்பிஏ அப்ப முடிச்சிட்டீங்களா? எம்பிஏ முடிக்கல. அப்பலாம் நான் வந்து பிபிஏல இருக்கேன். ஆ. நீங்க 96ல வந்து நான் பிபிஏ செகண்ட் இயர்ல இருக்கேன். இப்ப என்ன வியாபாரம், வீட்ல அம்மா வீட்டு சைடு எல்லாருமே படிச்சவங்க, ஒண்ணும் டாக்டரு. ஒண்ணும் கடைக்கெல்லாம் பெருசா போறதில்ல. அப்பா தான் போவாங்க. கடைக்கெல்லாம் போறதில்ல. சனி, ஞாயிறு ஆயிட்டான்னா நம்ம இவரோட திரிவோம். இவர் கல்யாணம் காட்சி கூட்டின்னு போவாரு. இவரோட தான் நம்ம சுத்திட்டு இருந்தோம். அதனால நம்ம கடைக்கு போற அந்த இதெல்லாம் இல்ல. ஒருவேள படிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறதுனால, என் அப்பா கண்டுக்கலையா என்னன்னு தெரியல. படிச்சு முடிச்சுட்டு இங்க தானே வருவான்னு நெனச்சுட்டு இருந்தாங்களா என்னன்றது தெரியல. ஒண்ணும் பெருசா ஒண்ணும் வந்து உங்களோட நம்ம முடிவுகள தான் நீங்க அரியர் எடுக்கலாம். வைக்கலல்ல. ஆ. ஒண்ணும் இதா இல்ல இல்லல்ல. அடுத்து நீங்க அரசியலுக்கு ஃபுல்லா போயிடுவீங்களோன்னு ஒரு பயம் நம்மள மாரி ஒரு நடுத்தர ஃபேமிலில இருந்து அரசியலுக்கு வரும்போது இருக்குமே. அதனால கேட்டேன். இல்ல. அது அத அத ஃபீல் பண்ணல எங்க அப்பா. ஃபுல் டைமா போயிடுவானோன்ற அதெல்லாம் நெனைக்கல. படிச்சு முடிச்சுட்டு ஏதோ வேலைக்கு வந்துருவோன்ற ஒரு இது ஒரு ஆர்வத்துல இப்ப போயிட்டு இருக்காப்ல. முடிச்சதுக்கு போயிட்டு அப்புறம் இருக்காப்ல. வேலைக்கு வந்துரும். இன்னொன்னு அவரு இன்னும் எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, அ எங்க நம்ம விளையாட போனோமா, இல்ல இவரோட கூட்டத்துக்கு போனோமாங்கிறது வீட்டுக்கு எப்படி தெரியும்? காலைல போறோம் தான் நைட் வரோம். சில நேரம் இவரோட போறத சொல்லுவோம். இல்ல அப்படி இருந்துட்டு இருந்தது. இறந்துட்டாரு. இறந்தப்ப தான் எனக்கு ஒரு வேக்கம் இருந்தது. அ அதுக்கப்புறம் அவரோட பையன் கீரை தமிழ்ராஜா. எப்பவுமே 2 பேரும் எங்க போனாலும் ஒண்ணா தான் போவோம், வருவோம். உங்க கிளாஸ்மேட் அப்ப ஆச்சே. கிளாஸ்மேட். அவனுக்கு இப்ப 21 அப்பதான் 20 வயசு முடிஞ்சு 21 வயசு கம்ப்ளீட் ஆன நேரம். அவருடைய அந்த மாவட்ட பஞ்சாயத்து அ தலைவர் பொறுப்பு. தலைவர் பொறுப்பு இல்ல. உறுப்பினர் பொறுப்பு. மாவட்ட பஞ்சாயத்து ஃபர்ஸ்ட் கவுன்சிலர் ஆகி தானே எஸ். தலைவர் ஆகணும். தேர்ந்தெடுக்குவாங்க. அதுக்கு இடைத்தேர்தல்ல அவன நிப்பாட்டுனாங்க. கரெக்ட்டா 21 வயசு அவனுக்கு அப்ப பூர்த்தியா இருந்தது. செகண்ட் இயர் முடிக்கையில. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவ அப்பதான் முடிஞ்சிருந்தது. 10, 15 நாளைக்கு முன்னாடி தான் வயசே முடிஞ்சிருந்தது. ஓகே. முடிஞ்ச உடனே அப்புறம் அவன் தேர்தல்ல நின்னான். தேர்தல்ல நின்னு அவன் இதாயிட்டான். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் படிக்கிற வேலை அப்படியே போயிட்டு இருந்தது. கூட்டம்னா எட்டி காட்டுறது. அதாவது ஒரு முழு நேரமா ஒருத்தர் பின்னாடி தெரியக்கூடிய சூழல் வந்து அப்படியே கொஞ்சம் விலகுச்சு. அதுக்கப்புறம் எம்பிஏ படிக்கிறதுக்கும் நம்ம இங்க வந்துட்டோம். உங்க படிப்பெல்லாம் சென்னையில நம்ம சத்யபாமா இருக்குல்ல, அது உள்ள செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அங்க எம்பிஏ ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே. எம்பிஏ ஃபைனான்ஸ் தான் நான் படிச்சேன். சாயந்தரம் ஐசிடபிள்யூ கிளாஸஸ் நம்ம இதுல எக்மோர் சாப்டர்ல அங்க போறது. படிப்பு போயிட்டு இருந்தது. சனி, ஞாயிறு ஆனா ஊருக்கு போயிருவேன். ஓகே. ச சனி, ஞாயிறு வெள்ளிக்கிழமை நைட்டு பஸ் ஏறி அங்க போயிட்டு, ஞாயித்துக்கிழமை நைட் அங்கேருந்து திருவள்ளூர் புடிச்சு அப்ப திருவள்ளூர் பஸ். ம். திருவள்ளூர புடிச்சு திங்கட்கிழமை காலையில இதுக்கு வந்துருவோம். சில சனி, ஞாயிறு அதாவது ஆல்டர்னேட் சனி, ஞாயிறு. எல்லா சனி, ஞாயிறும் கிடையாது. சில சனி, ஞாயிறுகள் இங்க இருந்துருவோம். இது வந்து முதல் செமஸ்டர்ல. 2வது செமஸ்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா, மாசம் ஒரு வாட்டி தான் ஊருக்கு போக ஆரம்பிச்சேன். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நா. முத்துக்குமார். ஒரு அது ஒரு என்ன சொல்றது? இன்னொரு அதிர்ஷ்டம். அ வாழ்க்கையில கீரை தமிழ் செல்வன் ஒரு கீரை அதிர்ஷ்டம். தமிழ் செல்வன பார்த்தது ஒரு அதிர்ஷ்டம். முத்துக்குமார பார்த்தது என்னோட வாழ்நாள்ல 2வது அதிர்ஷ்டம். முத்துக்குமார எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க எம்பிஏ படிக்கிறதுக்கு வந்துட்டேன். வந்தப்ப நான் ஃபர்ஸ்ட்டு வந்து என்னோட சித்தப்பா தவறிட்டாரு அவரு இப்ப இல்ல. ஒரு ஆக்சிடென்ட்ல தவறி போயிட்டாரு. அவர் வந்து நம்ம கேகே நகர்ல அப்பாவோட தம்பி. தம்பினா அப்பாவோட சொந்த சித்தப்பா பையன். உடன் பங்காளி. அ அவர் வந்து கேகே நகர்ல இருந்தாரு. அப்பதான் அவங்களும் நியூலி மேரிட். அப்போ அவங்களுக்கு குழந்தை கூட இல்ல. அந்த சித்தியும், சித்தப்பாவும் அங்க கேகே நகர்ல இருந்தாங்க. இருந்தவுனே நான் ஃபர்ஸ்ட்டு நாள் வந்து நான் அவங்க வீட்டுக்கு தான் வந்தேன். ஆனா அப்பயே நான் தெளிவா இருந்தேன். ஒரு ரூம் பார்த்துட்டு வெளியில போயிறதுங்கிறதுல வந்து தெளிவா இருந்தேன். டைம் பீயிங் பட் ஆனா அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாரு. இங்கேயே இருந்துக்க. ஓகே. ஒரு ரூம்ல இருந்துக்கன்னு. புரிஞ்சுக்க முடியுது. பட் நான் வந்து தனியா இருக்குதுங்கிறதுல வந்து தெளிவா இருந்தேன். சரின்ட்டு அப்போ மெட்ராஸ் பழகுற வரைக்கும் அப்புறம் என்ன சொன்னாரு, "சரி நீ 1 மாசம் என் வீட்ல இருந்துக்கோ. உனக்கு போறது வரது கொஞ்சம் சின்னதா பிடிபடட்டும். 1 மாசம் கழிச்சு நீ உனக்கு ரூம் பார்த்து போ" அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அப்படியே அவர் சொன்ன 1 மாசம் நெருங்குன உடனே, நான் ரூம் பார்க்கணும்னு அப்ப அவர் தான் சொன்னாரு. "நேரா ட்ரிப்ளிகேன் போ. அங்க போனீன்னா நெறைய மேன்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும்.
ஸோ நான் ஏன் ஹாஸ்டலில் சேரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதுதான் காரணம். ஏன்னா ஐசிடபிள்யூ பண்ணணுங்கிறதுனால சாப்டரில் ஈவினிங் போக வேண்டியிருக்கும். அங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்யபாமா பொறுத்தவரை ஜெயில் தான். எங்கள் காலேஜ் இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, விமென்ஸ் படிக்கிறதுக்கு விமென்ஸ் காலேஜை விட பெஸ்ட்டு காலேஜ் சத்யபாமா. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும். நாங்கள் திரும்பி கூட பார்க்க முடியாது. ஓகே. திரும்பி ஜேபிஆர் கண்ணை நோண்டிடுவாரு. அவ்வளோ அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஒரு காலேஜ். ஹாஸ்டலும் அதே மாதிரி தான். ஹாஸ்டல் உள்ளே போயிட்டீங்கன்னா, செமஸ்டருக்கு லீவ் விடுறாங்கல்ல, அப்போ தான் நீங்கள் வீட்டுக்கு போக முடியும். நடுவில் நீங்கள் போகணுன்னா உங்கள் அப்பா அம்மா வந்து கூட்டிகிட்டு போகணும். நம்ம ஏற்கனவே ஒரு யூஜி முடிச்சிருக்கோம். பெரிய மனுஷன் நினப்பில் இருப்போம். ஏதாவது பிஇ சேர்ந்துருந்தா கூட +2 முடிச்சுட்டு போயிருந்தா கூட அதெல்லாம் மனசாரி போயிடும். இந்த கண்டிஷனை கேட்ட உடனே நமக்கு இது சரியாக வராது. அப்புறம் வெளியில் தங்கணும். அப்போ தான் முடிவு பண்ணி சித்தப்பா வீட்டில் தங்க ஆரம்பித்தோம். தங்க ஆரம்பிச்சுட்டு 1 மாதம் ஆனவுடனே ட்ரிப்ளிகேன். ட்ரிப்ளிகேனில் ஏறி நேரா அங்கே வந்து அந்த பஸ்ஸில் ஏறி வந்துட்டே இருக்கையில் ஜாம் பஜார் அப்போ பக்கத்தில் இருந்தவங்ககிட்ட சொல்லிகிட்டே வந்தேன். ட்ரிப்ளிகேன் வந்தோடனே சொல்லிவிடுங்க. தெரியாது நமக்கு இறங்க தெரியாது. ட்ரிப்ளிகேன் வந்தோடனே சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தோடனே கரெக்டாக ஜாம் பஜாருக்கு முன்னாடி வரையில் அவர் சொன்னார், ட்ரிப்ளிகேன் வந்துருச்சு, இதுக்கப்புறம் 2-3 ஸ்டாப் இருக்கும், நீங்கள் எங்கே இறங்கணுமோ இறங்குங்க அப்படின்னாரு. ஜாம் பஜார் வரையில் ஜாம் பஜார் இறங்குங்கன்னாங்கல்ல. இந்த ஜாம் பஜாருங்கிற வார்த்தை வந்து நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான வார்த்தை இல்லை. ஜாம் பஜார் ஜக்கெல்லாம் பாட்டெல்லாம் கேட்டிருக்கோம்ல, மெட்ராஸில் ஒரு ஃபெமிலியரான வார்த்தை. ஜாம் பஜாருங்கிற வார்த்தையை கேட்டவுடனே இறங்கிட்டேன். ஜாம் பஜாரில் இறங்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய தெரு ஸ்டாப் இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரிப்ளிகேன் தான் போனோம். அந்த பேர் ஃபெமிலியாரிட்டினால இறங்குறீங்க. ஜாம் பஜாரை கேட்டவுடனே ஓகே. இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் பிக் ஸ்ட்ரீட் ஸ்டாப் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ட்ரிப்ளிகேன் ஸ்டாப்பு. கடைசியில் கண்ணை சிலைக்கு முன்னாடி அங்கே தான் கடைசியாக போய் அந்த வண்டி நிற்கும். கேகே நகர்லேருந்து. ஸோ அங்கே போய் நான் இறங்கிட்டேன். ஜாம் பஜாரில் வந்து இறங்கிட்டேன். இறங்கிட்டு அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு மேன்ஷன் பார்த்தேன். பார்த்தா அது ஃபுல்லாக இருந்தது. 2வது மேன்ஷனும் ஃபுல்லாக இருந்தது. அந்த மேன்ஷனுக்கு நேர் எய்த்தாப்புல இந்த என்விஎஸ் மேன்ஷன் இருந்தது. இது இருந்த உடனே சரின்னு அது உள்ளே போனேன். உள்ளே போனேன். இந்த மாதிரி ரூம் வேணும். சிங்கிள் ரூம் தான் கேட்டேன். சரி. சிங்கிள் ரூம் கேட்கல நான் மொதல் 2 இடத்துலையும் சிங்கிள் ரூம் தான் கேட்டேன். இல்லைன்னாங்க. கேட்டப்போ அவர் சொன்னார், 1 வீக்கில் ஒரு சிங்கிள் ரூம் தந்துடுறோம். ஆனால் ஒரு 1 வீக் வந்து 1 வீக்லேருந்து 10 டேஸ் ஒரு சிங்கிள் ரூம் காலியாகிற மாதிரி இருக்குது, தரேன். அதுக்கு முன்னாடி இமீடியட்டாக வேணா இப்போ ஒரு டபுள் ரூமில் ஒரு பெட்டு ஃப்ரீயா வேக்கண்ட்டாக இருக்கு. இருக்குது, நீங்கள் அதில் தங்கிக்கங்க, அதுக்கப்புறம் வேணா அதில் மாற்றிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் பார்த்தேன், சரி 10 நாளில் தரேங்கிறான், டபுள் பெட்ரூமில் ஒன்று அட்ஜஸ்ட் வேக்கண்ட்டாக இருக்குது, பண்ணிக்கலாம். 10 நாள் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரூம் காட்டுங்கன்னு சொல்லல, இல்லை அந்த ரூம் பையன் வெளியில் போயிருக்காரு, அவர் வந்துடுவார், வர நேரம் தான் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணேன். பண்ணப்போ அப்போ தான் முத்து வந்தான். முத்து வந்துட்டு அப்புறம் ரூமை திறந்து காட்டினான். சரி ரூம் ஓகே. அப்புறம் சிங்கிள் ரூமையும் காட்டிட்டாங்க. அப்போ ஒரு கவிஞர், பாடலாசிரியர் அதெல்லாம் எல்லாம் இல்லாத எதுவும் கிடையாது. பச்சை பாலை என்ன வயசு? என்னங்க 2 பேருக்கும் 22 வயசு. அவன் அவன் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு எம்ஏ தமிழ் சேர்ந்துருந்தான். நான் பிபிஏ முடிச்சுட்டு எம்பிஏ சேர்ந்துருந்தேன். அவன் ஊரில் படித்தான். ஊரில் உள்ள பச்சை பாஸில் படிச்சுட்டு இங்கே உள்ள பச்சை பாஸில் ஜாயின் பண்ணியிருந்தான். அவன் ஒரு ஃப்ராடு. என்ன பாட்டி வீட்டில் தங்கிட்டான். அவனுக்கு என்னன்னா சினிமாவில் போகணும், பாட்டு எழுதணும். ஆனால் பாட்டி ஸ்ட்ரிக்ட்டு. சினிமாக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு அலோவ் பண்ணாத. பாட்டி பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. பாட்டி வீட்டில் இருந்துட்டு யாராவது சினிமாக்காரங்க வர்றாங்க போகிறாங்க, 4 பேர் வர்றாங்க போகிறாங்கன்னா ஏதாவது இது பண்ணுவாங்க. ஏன்னா பாட்டி வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்துட்டு இங்கே ஒரு ரூமை பிடிச்சிக்கிட்டான். ஓ, பாட்டி வீட்டில் தான் இருக்காரு, இங்கே ஒரு ரூம் இருக்கு. இங்கேயும் ஒரு ரூம் இருக்கு. ஓகே. இங்கேயும் ஒரு ரூம் இருக்குது. திடீர்னு பார்த்தா 2 ராத்திரி அங்கே தங்குவான், 1 ராத்திரி இங்கே வந்துடுவான். யாராவது ஃப்ரெண்ட் ரூமுக்கு படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வருவான். பாதி ட்ரெஸ் இங்கே இருக்கும், பாதி ட்ரெஸ்ஸு அங்கே வச்சுருப்பான். ஓகே. இப்படி மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ வராரு முத்துக்குமார். அவன் வந்துட்டான். வந்து காட்டினோன்னே இது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். எப்படி ஃபர்ஸ்ட் உரையாடல் ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு உரையாடல் ஒன்றுமே இல்லை. நான் வந்து சொன்னேன் ரூமை திறந்து காமிச்சாரு. ரூம் காட்டிட்டு மேனேஜர் சொன்னார், ஒரு 10 நாளைக்கு இங்கே இருப்பாருங்க, ஒரு வாரம் 10 நாள் இருப்பார், சிங்கிள் ரூம் காலியானோடனே இவர் அங்கே சிங்கிள் ரூம் மாறிடுவார் அப்படின்னாரு. அவனோடனே அப்புறம் நீங்கள் எவ்வளோ நாளாக இருக்கீங்க, அது மட்டும் ஞாபகம் இருக்குது, நீங்கள் எவ்வளோ நாளாக இருக்கீங்க கேட்டேன். நான் 2-3 நாளாக தான் இருக்கேன்னாப்புல. ஓ, அவனும் அதே தான் வந்து 2-3 நாளாக அவன் அதை ஆக்குப்பை பண்ணியிருக்கான். பண்ண உடனே அப்புறம் அடுத்த நாள் போயிட்டு நான் பெட்டி எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் சிங்கிள் ரூம் போகல. ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க. சிங்கிள் ரூம் அதுக்கப்புறம் நான் போகல. அதுக்கப்புறம் அந்த நட்பு பற்றி சொல்லுங்க. அந்த நட்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தான் சொல்கிறேன், எனக்கு நமக்கு வாசிக்கிற பழக்கம் உண்டு. வாசிக்கிற பழக்கம், எழுத்து மேலே ஆர்வம் உண்டு. ஆனால் எனக்கு வந்து இது கிடையாது, சினிமா ஆர்வமோ அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. ஒரு சினிமாவில் போகிற அந்த ஆர்வம் கிடையாது. இவன் என்னன்னு இவனுக்கும் வாசிப்பு பழக்கம் உண்டு, இவனுக்கும் எழுத்து உண்டு. ஆனால் டைரக்டர் ஆகணும்னு பயங்கரமான நோக்கம். அவன் ஆக்சுவலி சினிமாக்குள்ளே போனது டைரக்டர் ஆகணுங்கிறது தான்.
அ திடீர்னு பிடிச்சு வச்சு கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். எங்கேருந்தோ அ உண்மையிலே ரொம்ப சினிமா வந்து ஒரு கவிஞர மட்டும் இல்ல, ஒரு டைரக்டரையும் மிஸ் பண்ணியிருக்கு. அவன் நல்லா இருந்திருந்தான்னா, அடுத்த ஒரு வருஷத்துல படம் பண்ணியிருப்பான். அதுக்கான முயற்சிகள்ல தான் இருந்தான். பாரதி ராஜா தன்னுடைய வாரிசுகள்ல ரொம்ப நம்புன ஆள்ல அவரு ஒருத்தன். சைக்கிள் ஒண்ணு வச்சிருப்பான். அந்த சைக்கிள்ல தான் சுத்துவோம் 2 பேரும். ஒரு முத்து யோசிச்சு பாருங்க. ஒரு சைக்கிள், ஒரு ஒல்லியான உடம்பு. அந்த அந்த சைக்கிள மிதிச்சுட்டு தான் எல்லா இடமும் போவான், வருவான். இன்னைக்கும் நண்பர்கள் நெறைய பேர்ட்ட பேசையில அந்த நெனப்பு. அப்ப கஜான்னு ஒரு நண்பர் இருந்தாரு. இப்ப எங்கேன்னு தெர்ல. சன் டிவில இருந்தாரு. ஐ மிஸ்ட் ஹிம். இப்ப எங்க இருக்காரு என்னன்னு தெர்ல. அ அந்த மாரி நெறைய நண்பர்கள் வந்து எனக்கு சினிமா வட்டார நண்பர்கள் எல்லாமே அறிமுகமானது வந்து முத்துக்குமார். முத்துக்குமார் வச்சு தான். அப்படி இப்படி கொஞ்ச நாள்ல பாலுமகேந்திராட்ட போய் அப்படியே ஒட்டிக்கிட்டான். அவனுக்கும் சினிமால யாரையுமே தெரியாது. போய் அறிவுமதி அண்ணன ஒட்டிக்கிட்டான். நான் சொன்னேன்ல அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மட்டும் தான் அந்த ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஏன் போறதில்லன்னா, சனிக்கிழமை, ஞாயித்துக்கிழமை இவன் கூட திரிஞ்சிடுறது. ஓகே. நெறைய இருக்கிற இடம் அண்ணன் சீமான் அண்ணன் வீடு. அ அவர் வீட்ல தான் அன்னைக்கு நான் பார்த்த அண்ணன் சீமான் அண்ணன் வேற. அவர் அண்ணன். இப்ப இருக்க அரசியல் தலைவர விட்டுருங்க. அவர் மேல எனக்கு நெறைய இப்பயும் அண்ணனா இருப்பாரு. அண்ணன் இப்பயும் அண்ணன் அரசியல் தான். அதுலலாம் வந்து மாற்று கருத்தே கிடையாது. இப்பயும் அண்ணன் தான். ஆ எம்பி ஆனப்ப வாழ்த்து சொல்லியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு மாற்றுக் கட்சியில யாராவது பதவிக்கு வந்து வாழ்த்து சொன்னது எனக்கு தான் நெனைக்கிறேன். அது தம்பிங்கிறதுக்காக சொன்னது. அந்த மாரி அந்த அண்ணனா, தம்பியா இருக்கும். பட் ஆனா கழுவி ஊத்துவேன். அது அடுத்து அரசியல் தலைவர் சீமானா இன்னைக்கும் கழுவி கழுவி ஊத்துவேன். அது அடுத்த விஷயம். ஆ அண்ணனா இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? சாப்பாடு அப்படி செய்வாரு. அவரு சமப்பாரா? ஐயோ! உப்பு கறியெல்லாம் அவரு செஞ்சு அது இன்னும் இருக்குங்க. அவரோட ஃபேவரைட் டிஷ் எல்லாம் இருக்கு. ஆ. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஒரு அவருகிட்டயும் எல்லாமே சினிமா சார்ந்த மக்கள் தானே. ஒண்ணும் பெரிய இது இருக்காது. வருமானம், பொருளாதாரம். பொருளாதாரம்ன்றது பெருசா இருக்காது. ஆ அப்படியே ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அன்னைக்கு காலையில எவன் வரான்னு முத்து பாட்டு எழுதிட்டு வந்தான்னா குஷி ஆயிருவாரு. அவன் அ பயங்கர குஷி ஆயிருவாரு. அன்னைக்கெல்லாம் ஒரு ஃபீஸ்ட்டு தான். அந்த மாரி இருக்கும். ஸோ முத்து கூட சேர்ந்து இவங்க எல்லாருமே பழக்கமானானாங்க. அன்னைக்கு இருந்த எல்லார் கூடயும் ஒரு பழக்கம் வந்தது. அதே நேரத்தில எனக்கு என்னன்னா, இங்க வந்துட்டதுனால, அடிக்கடி அறிவாலயம் போற வாய்ப்பு, கோபாலபுரத்தில தலைவர பார்க்குற வாய்ப்பு, இதெல்லாம் எனக்கு கிடைக்க உங்களுக்கு ஆரம்பிச்சுருச்சு. தொடர்புகளும் நெறைய கிடைக்க ஆரம்பிக்கும். தொடர்புகள் நிறைய ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னா, நேச்சுரலி அன்னைக்கு சினிமால இருந்த எல்லாமே திமுக அண்ணன் இன்க்ளூடிங் சீமான். எல்லாமே திமுக மக்கள் தான். ஆ மு மு முத்துவே பெரிய திமுககாரன். பையனுக்கே ஆதவன்னு தானே பேர் வச்சான். அவன் பையன் பேரே ஆதவன் தானே. அவங்க அப்பாவுமே பயங்கர திமுக. நாகராஜன் சார் அவங்களுமே பெரிய திமுக. குடும்பமே திமுக. முத்து குடும்பமே திமுக. அவங்க வீட்லயே அந்த சூரியன் தான் அந்த கிரில்லுலே போட்டிருக்கும். அந்த மாரி தெரிஞ்ச ஆட்கள், பழக்கப்பட்ட ஆட்கள், நம்ம பிரபலம்னு நெனச்சு பழகுன ஆட்கள் எல்லாமே திரும்ப திரும்ப சுத்தி சுத்தி கட்சி திமுகக்குள்ளேயே வந்து நிக்குது. திமுககாரங்களாவே இருந்ததுனால, அந்த உணர்வுகள் பட்டு போகல. அது வந்து பட்டே போகல. அப்புறம் முடிச்சுட்டு திரும்ப ஊருக்கு போயாச்சு. எம்பிஏ முடிச்சுட்டு ஊருக்கு போயாச்சு. ஊருக்கு போகையில என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆ திரும்ப நான் சொன்னேன்ல ஒரு பொலிட்டிக்கலி ஒரு மெண்டார் இருக்கணும். பொலிட்டிக்கலி சின்னத்திலேருந்து வளர்ந்து வர்ற யாருக்குமே, ஒரு கைட் பண்ணி கூட்டிட்டு போற அப்பா அரசியல்ல இருக்காங்க அப்டின்னா, அவங்க கைட் அவங்க பண்ணுவாங்க. கைட் பண்ணுவாங்க. இல்ல ஒரு அவங்கள வாரிசா இருக்கும்லாம் அவங்கள இருக்கும். சார்ந்த அந்த சர்க்கிள் வந்து நம்ம கூட இருக்கும். அதெல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க வரும்போது, ஜெனரேஷன்ல இருக்கையில யாரோ ஒருத்தர் நமக்கான வழிகாட்டின்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? இருக்கையில நான் இப்ப வந்து 99ல இப்ப நான் முடிச்சுட்டேன். எம்பிஏ முடிச்சாச்சு. ஊர் பக்கம் போயாச்சு. ஊருக்கு பக்கம் போகையில, இப்ப பெரியண்ணன் தவறி போயிருந்தாருன்னு நான் சொன்னேன் இல்லையா? பெரியண்ணன் மாவட்ட செயலாளர் தவறி போயிருந்தார் இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு ஒரு 3 ஆண்டுகள் காலம் வந்து அண்ணன் சிதம்பரம் வந்து ஒரு மாவட்ட செயலாளரா இருந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவர் பெரியண்ணன் பையன் பெரியண்ணன் அரசு அண்ணன் வந்து மாவட்ட செயலாளரா வந்துட்டாரு. அவருக்கு அப்ப 30 வயது. எங்களுக்கெல்லாம் 24 23, 24 வயது. எனக்கு தமிழ்ராஜாக்கெல்லாம் 23, 24 வயது. வயது ரீதியா அண்ணன விட நாங்க ஒரு 5 வயசு தான் சின்னவங்க. சின்னவங்க. ஸோ ஒரு பெரிய ஜெனரேஷன் கேப்லாம் கிடையாது. 5 வயசுங்கிறது நாட் அ ஜெனரேஷன் கேப். ஒரு அண்ணன், தம்பி, அண்ணன், தம்பி ஃபிரெண்ட்ஸ் அப்டிங்கிற மாரி ஆயிடுச்சு. என்னன்னா ஒரு ஒரு குட்டி வயசால ஒரு மாவட்ட செயலாளர் வந்துட்டாரு. இப்ப வயசானவங்க கூட திடுதிப்புன்னு போய் நம்ம அவர நம்ம அப்பாவா நெனச்சோம், அவரோட இருந்தோம். அது வேற. மத்தவங்க கூட வந்து மத்தவங்க நம்மளையும் இது பண்ணிக்க மாட்டாங்க. டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்கிறதும் கஷ்டம். ஏன்னா, அவங்களுக்கு ஒரு லாங் வே இருக்கும். அதுல நெறைய பேர் அவங்க கூடவே வந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு சின்ன பசங்க சேர்த்துட்டுன்ற ஒரு இது இருக்கும். ஆமா. ஸோ இவர் கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா, அப்படியே எல்லாம் இவர் கூட சேர்ந்து ஒரு பெரிய டீம் ஆயிட்டோம். நானு, தமிழ்ராஜா, சாத்தையா அண்ணன் அந்த மாரி ஒரு பல பேரு இவர் கூட. அந்த வயசான அந்த வயச ஒத்தவங்க ஒரு பெரிய டீம் ஆயிட்டோம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அ ஒரு ஒரு ஃபுட்பால் டீம் மாரி. நாங்க வந்து அதில ரொம்ப தெளிவா இருந்தோம். ஏன்னா, அ
எல்லாரும் பால கிராஸ் பண்ணலாம். பாசிங் பண்ணலாம். ஃப்ரண்ட் ஹேண்ட் ஆடுறவங்க, பேக் ஹேண்ட் ஆடுறவங்க. கோல் போடுறது கோல் ஒருத்தர் தான் அடிப்பாரு. ஆனா பெருமை வந்து டீமுக்கே வரும். டீமுக்கு. பெருமை வந்து டீமுக்கு. கோல் போட்டா 10 பேருக்கு தான் சந்தோஷம். ஐயோ! அவன் கோல் அடிச்சிருவானேன்னு ஆளுக்கு ஆள் பால மாத்திட்டு இருந்தோம்னு வச்சுக்கங்களேன். அங்க ஒரு ஈகோ கிளாஷோ இல்ல வந்து ஒரு அந்த இன்செக்யூரிட்டிஸோ மாரி இருந்தோம். எங்களுக்கு அரசன்னே முகம். சரியா? அவர் வந்து எங்களோட ஃபேஸ். இது டீமு. அவர் ஜெயிச்சுட்டாருன்னா அவரோட வெற்றி எங்களோட வெற்றி. சரி அவர் எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா, ரைட் நம்ம எல்லாரும் எம்எல்ஏ ஆயிட்டோம். அந்த மாரியான சந்தோஷம் எங்களுக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அந்த டீம்ல வந்து ஈகோவே இல்ல. பரபரன்னு வளர்ந்து வந்தோம். அன்றைக்கு பெரிய பெரிய ஆளுமையா இருந்தவங்களெல்லாம் இந்த ஒரு குட்டி டீம் எய்த்து பெருசா ஜெயிச்சுட்டு வந்தது. ஓகே. பார்ட்டிக்குள்ளேயே இருக்கும்ல. எஸ் டெஃபினட்டா. உட்கட்சி தேர்தல். அது திமுகல ஆ, ஒவ்வொரு இல்ல ஊர்லயும் ஜனநாயகம். அது வந்து ஜனநாயகம். நீங்க வந்து அத வந்து நீங்க சண்டைன்னு சொல்லக்கூடாது. உட்கட்சி ஜனநாயகம். பார்ட்டிய யார் நல்லா நடத்துறதுங்கிற போட்டி. வேற ஒண்ணுமே இல்ல. அப்படிங்கையில பெரிய பெரிய மத்திய அமைச்சர்களா இருந்தவங்க, மாநில அமைச்சரா இருந்தவங்க எல்லாம் எய்த்து எங்க டீம் தான் மேல இருந்துகிட்டே இருந்தோம். சின்ன பசங்க தான் மேல இருந்துட்டு இருந்தோம் அன்னைக்கு. ஆ, அதே மாரி பார்த்தீங்கன்னா, அவரும் வளர்ந்தாரு. எங்களையும் வளர்த்து விட்டாரு. அவருக்கும் பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி அவருக்கு. பெரியண்ணன் அரசுக்கு வந்து ரொம்ப தைரியமா எல்லாரையும் கூட்டிக் கொண்டே தலைவர்ட்ட அறிமுகம் பண்ணி விடுவாரு. யாருமே செய்ய மாட்டாங்க. இவன காட்டி விட்டா, இவன் அங்க ஒட்டிட்டு பெரிய ஆள் ஆயிருவானோன்னு நெறைய பேருக்கு அந்த குரூக்குடு புத்திலாம் இருக்கும். அவருக்கு அதெல்லாம் கிடையாது. தலைவர் வீட்டுக்கு போனா எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போவாரு. தளபதி பார்க்க போனா இப்போ முதல்வர பார்க்க போனா எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போவாரு. மற்ற அமைச்சர்கள பார்க்க போனா எல்லாரையும் கூட்டிட்டு போவாரு. எல்லாரையும் எல்லார்ட்டயும் பழகிக்காம ஏன்னா அவருக்கு அதான் சொல்றேன்ல தன்னம்பிக்கை ஜாஸ்தி. நீ ஓடுனீன்னா உன்னோட ஒரு ஒரு அடி முன்னால நான் ஓடிருவேங்கிற தன்னம்பிக்கை வந்து அவருக்கு நெறையா இருந்தது. ஸோ அவரும் வளர்ந்தாரு. டீமா சேர்ந்து நாங்களும் வளர்ந்தோம். நல்லாருக்கும். வேற என்ன? ஓகே. அதற்கு பிறகு உங்களுக்கு வந்த பொறுப்புகள். ஆமா. அதுக்கப்புறம் இருக்கையில அண்ணன் வந்தோனே எனக்கு இன்னொரு பலமாயிருச்சு. அப்ப அதுக்கப்புறம் தான் என்னன்னா, அப்புறம் பொதுக்குழு உறுப்பினர் ஆனோம். 2008ல அதுதான் வந்து மாநில அளவுல எனக்கு வந்த பொறுப்பு. அப்போ 32 வயசு யங்கஸ்ட் பொதுக்குழு உறுப்பினர் ஓகே. நான். நான் மொதல்ல பொதுக்குழுவுக்கு போகையில மேலையும் கீழையும் பார்த்து தான் உள்ள விட்டாங்க. ஏன்னா உண்மையாலுமே பொதுக்குழு உறுப்பினர் தானே ஆமா நீங்க? எல்லாம் நான் லேட் 40ஸ்ல 50, 60 வயசுல பொதுக்குழு உறுப்பினர் இருப்பாங்க. ஒரு 30, 31 வயசுல யார் பொதுக்குழு உறுப்பினர் போப்போறா? ஆ, பார்த்துட்டு அந்த மாரி அது வந்தோம். அதுக்கப்புறம் ஆ, இதுல 2015 ஜனவரில சிறுபான்மை மாநில துணை செயலாளர் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் 2000 அப்பதான் முதல்ல அந்த அணி அமைஞ்சது. கழகத்துல வந்து சிறுபான்மையினர் நல பிரிவுன்னு அதுவரைக்கும் இல்லவே இல்ல. முதல் முறையா அயலக அணியும் இப்பதான் வந்தனா, அது நான் வந்தோனே நான் நீங்க வந்த எல்லா அணியிலயுமே நான் தான் ஃபர்ஸ்ட்டு. ஐடி விங் ஒண்ணு. அதுவும் ஃபர்ஸ்ட்டு கேளுங்க. அதுக்கு அந்த அணியில வந்து துணை செயலாளரா போட்டாங்க. அதுல ஒரு 2 1/2 வருஷம் அதுல ஓடுச்சு. அதுக்கப்புறம் 2018ல ஐடி விங் ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் வந்தது. அண்ணன் பிடிஆர் அண்ணன் இதானாரு. செக்ரட்டரியா? செக்ரட்டரி ஆனாரு. இன்டர்வியூ வச்சு எடுத்தாரு. ஓகே. அவர் ஒரு சீரியஸா. என் வாழ்நாள்ல நான் இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ணதே இல்ல. இல்ல படிச்ச எம்பிஏ ஃபைனான்ஸ் படிச்சோம். ஐசிடபிள்யூ படிச்சோம். எல்லாமே படிச்சோம். ஒரு கார்ப்பரேட் காரராவே செயல்படுவாரு. வேலைக்கு போகலல்ல. இல்ல கார்ப்பரேட் காரர்ன்னு சொல்றத விட, அவருக்கு என்னன்னா, ஆ, ஒரு ஒரு டெக்னாலஜி சரி அத பத்தின கொஞ்சமாச்சும் நாலேட்ஜ் இருக்கணும்ல. தகுதி வாய்ந்தவங்களா கொஞ்சம் இருக்கணும். தகுதி வாய்ந்தவங்களா இருக்கணும்னு. அப்புறம் சொன்னாங்க இந்த மாரி அந்த அணி உருவாகுது. அவர் துணை செயலாளர் தேடுறாரு. முடிஞ்சவங்க பேசி பாருங்க அவர்ட்ட. நீங்க அதுக்கு முன்னாடியே ஆக்சுவலி அப்துல்லா ஒரு டிஎம்கே காரரா சோசியல் மீடியால பயங்கர ஆக்டிவா இருக்கும். சோசியல் மீடியால நான் 99லேருந்து இருக்கேன். அதாவது தமிழ் கம்ப்யூட்டிங் வந்த காலத்துலேருந்து நான் இருக்கேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல யாஹூ மெயில் குரூப் தான் தெரியும் உங்களுக்கு. மரத்தடி, திண்ண, ராயர் காஃபி கிளப்பு இந்த மாரிலாம் இருக்கும். அதில வந்து சுஜாதா இருப்பாரு, பாராகவன் அண்ணன் இருந்தாங்க, கிழக்கு பத்ரி அண்ணன் இருப்பாங்க. நெறைய பேர் இருப்பாங்க. அதில நானும். அது வந்து தமிழ் அ இந்த குரூப் மெயில் குரூப். அப்பலாம் நீங்க ஃபாண்ட் தனித்தனியா டவுன்லோட் பண்ணி, அத இன்ஸ்டால் பண்ணி தெரியும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. அதெல்லாம் இருந்திருக்கும். அப்புறம் அ ஏர்லி 2000ஸ்ல பிளாகிங் வந்தப்போ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பிளாகரா பிளாகுக்குள்ள போயிட்டோம். அ இன்னும் சொல்லப்போனா நான் பெருமையாவே சொல்லுவேன். ஏன்னா அப்பலாம் பார்த்தீங்கன்னா, நான் கட்சியில பொறுப்புல இருக்கேன். தமிழ்நாட்டுல ஒரு அரசியல்வாதி, அதாவது பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி. முதல்ல இணையத்துக்குள்ள வந்தது நான் தான். அது எல்லா கட்சியில இருக்கவங்களையும் சேர்த்து சொல்றேன். ஒரு அரசியல்வாதி, அது ஒரு அரசியல்வாதி அதிகாரப்பூர்வமா ஒரு கட்சியில உறுப்பினரா மட்டும் இல்ல. நான் சொல்றது பொறுப்புல இருக்கணும். பொறுப்புல இருந்தா தான் அரசியல்வாதி. உறுப்பினரா இருந்தா ஆதரவாளர். அன்னைக்கு நான் பொறுப்புல இருந்தேன். மாவட்ட பிரதிநிதியா இருந்தேன். அன்னைக்கு நான் பொறுப்புல இருந்தேன். முதல்ல போனது இணையத்துக்குள்ள போனது நான் தான் போக ஆரம்பிச்சேன். இந்த மத்த சோசியல் மீடியால வேற யாருமே வரல. யாருமே இல்ல. ஓகே. யாருமே இல்ல. ஒரு அரசியல்வாதின்னு நான் தான் இருந்தேன். தொடர்ந்து கட்சிக்கு ஆதரவான கருத்துக்கள். கட்சிக்கு அப்பலாம் நம்ம மட்டும் தானங்க. இப்பலாம் நான் சொல்றதுக்கு என்ன, நேச்சுரலி அப்ப வந்து ஆ, இணையம்லாம் வந்த காலத்துல, இந்த டெக்னாலஜிலாம் வந்த காலத்துல நீங்க உங்க எம்பிஏ அத அடாப்ட் பண்ண வச்சதா? இல்ல உங்களுக்கு அதுல இருந்து சோசியல் மீடியா மேல ஆர்வமா? எப்படி யாருமே வராதம்போது அதுக்குள்ள வந்ததெல்லாம்? இல்ல எம்பிஏ நம்ம எம்பிஏ படிக்கையில
பிபிஏ படிக்கும்போதே ஒரு ஆர்வம் வந்தது எனக்கு. டெக்னாலஜிஸ் மேல. டெக்னாலஜி சைட் பை சைட் நான் படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஒண்ணொன்னா படிச்சுட்டு இருந்தேன். ஆமா. அதுக்கப்புறம் நம்ம இங்க வந்து சென்னை வந்ததுக்கப்புறம் கூட என்ஐஐடில ஜினிட் கிளாஸஸ் போய் அப்பயும் படிச்சுட்டு தான் இருந்தேன். அ அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் படிச்சேனே ஒழிய, எனக்கு புரோகிராமரா போறதுக்கோ, இல்ல அப்படியே அமெரிக்கா ஓடி போயிருவோம்னோ, என் கூட எம்பிஏ படிச்சவங்களே சில பேரு டர்ன் ஆயிட்டாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஆரக்கிள் ஃபைனான்ஸ் படிச்சாங்க. என் கூட ஃபைனான்ஸ் படிச்சவங்க ஆரக்கிள் ஃபைனான்ஸ் பண்ணாங்க. பண்ணிட்டு இப்பவும் ஒரு 2, 3 ஃப்ரெண்ட்ஸ் அமெரிக்கால இருக்காங்க. கனடால ஒருத்தன் இருக்கான். அந்த மாரிலாம் இருக்கிறாங்க. சிங்கப்பூர்ல ஒருத்தன் இருக்கான். ஸோ அந்த சைட் மாரி, ட்ராக் மாரி போனவங்களும் இருக்காங்க. நான் என் நாலேட்ஜுக்காக படிச்சேன். படிச்சுட்டு தெரிஞ்சுச்சு உலகம் இப்படிதான் போகுங்கிறது தெரிஞ்சப்ப நம்ம பின்தங்கிடக்கூடாதுல்ல. நமக்கு என்னன்னு தெரியாம உடனே போயிடும். உடனே அடாப்ட் ஆகுறது. இப்பவுமே உண்டு. இப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஏதாவது இப்பவுமே பிளாக் செயின் படிச்சேன். நீங்க நம்புவீங்களோ இல்லையோ தெரியல. இப்பயுமே நான் பிளாக் செயின் படிச்சேன். ஆனா அத பத்தி தனி ஒரு இன்டர்வியூ அப்புறம் வைப்போம். என்ன பிளாக் செயின் இப்பவும் பார்த்தீங்கன்னா, அத அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். படிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அதனால உள்ள ஆர்வம். அப்படியே போனேன். என்னன்னா, அந்த சோசியல் மீடியாவோட பிளாகிங் காலகட்டத்தில நிறைய பார்த்தீங்கன்னா, இப்ப இந்துத்துவ ஆதரவாளர்கள் தான் நெறைய இருந்தாங்க. பர்ட்டிகுலர்லி ஒரு கம்யூனிட்டி. ஓப்பனாவே சொல்றதுக்கு என்ன பர்ட்டிகுலர்லி ஒரு கம்யூனிட்டி. ஏன்னா, ஏர்லி 90ஸ்ல படிப்புக்கு அவங்க தான் பெருசா எக்ஸ்போஸ் ஆயிருந்தாங்க. அவங்க மட்டும் தான் மீடியால இருந்தாங்க. அவங்க மட்டும் தான் மீடியால இருந்தாங்க. ஸோ கம்ப்யூட்டர் அவங்க தான் நெறைய படிச்சாங்க. அவங்க தான் நெறைய டெக்னாலஜிக்குள்ள வேலைக்கு போனாங்க. அந்த Y2K ப்ராப்ளம் வந்தப்ப போனப்பலாம் நெறைய வேலைக்கு போனது அவங்க தான். ஆஃப்டர் 2000 தான் வந்து ஒரு பிசிலயோ இல்ல எம்பிசிலயோ மற்ற சமுதாயங்கள்லன்னு நெறைய போனாங்க. அதுக்கு முன்னாடி பிஃபோர் 2000 பார்த்தீங்கன்னா, ஓசிஸ் தான் நெறைய உள்ள போனாங்க. ஸோ நேச்சுரலி தமிழ் இணையத்தில அவங்க தான் நெறையா இருந்தாங்க. ஒற்றை குரல் நம்ம அப்போ. அது எல்லாமே உங்களுக்கு எதிரான கருத்து. எல்லாம் ஆனா ஆனா அப்ப என்ன ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கு பார்த்தீங்களா? அ ஒரு வல்காரிட்டி. நீங்க ஏதோ ஒண்ணு போடுறீங்க, நேரா கீழ வந்து அம்மாவ திட்டுறது, அப்பாவ திட்டுறதுன்னு. அப்ப அது இருக்காது. ஏன்னா, தமிழ் பிளாகிங்ன்னு எடுத்தா எவ்வளோ பேர் இருந்திருப்போம்? ஒரு 100. 100, 150. இந்த 150 பேர தான் தமிழ்நாட்டுல இருக்க இணையத்த பயன்படுத்துற எல்லாருமே படிச்சாங்க. ஸோ இந்த 150 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பர்சனலா தெரிஞ்சவங்களா போயிட்டோம். பிளாகர்ஸ் மீட் நடக்கும். ஒருத்தர் கண்ல பார்த்துக்குவோம். அதனால எதிர்கருத்துங்கிறது ஒரு நாகரிகமா போயிட்டு இருந்ததே ஓகே, தவிர, ஓகே, ஓகே. ஜி பிளஸ் வந்தப்பயுமே அப்படிதான் இருந்தது. கூகுள் பிளஸ் இருந்ததுல கூகுள் பஸ்ஸு, அதுக்கப்புறம் அது பிளஸ். அது இல்ல. இன்னைக்கு அதெல்லாம் இல்ல. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு Facebookஓட எரா வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஜி பிளஸ் வரைக்குமே கூகுள் பஸ், கூகுள் பிளஸ் காலகட்டம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த 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 அ வல்கரா இதுன்றது இல்ல. ஒரு கருத்து மோதல் இருக்கும். எல்லாமே இருக்குமே தவிர, அ ஒரு ஒரு நல்ல ஒரு சூழல் இருந்தது. இணையத்தில வந்து ஒரு நல்ல சூழல் இருந்தது. அப்ப நம்ம ஒற்றை குரலா இருந்தோம். இப்ப இந்த பிளாகரா இல்ல வந்து நீங்க உங்க கட்சி கருத்துக்கள சமூக வலைதளங்கள்ல அதிகமா யூஸ் பண்றவரா, உங்க கருத்துக்கள போடுறவரா, அப்படி நெறைய பேத்துக்கு தெரிய ஆரம்பிச்சீங்களா? அப்படிதான் தெரிய ஆரம்பிச்சேன். எனக்கு அப்படிதான் ஒரு பக்கம் புதுக்கோட்டையில கிரவுண்ட் பாலிடிக்ஸ்ல இருந்துட்டு இருக்கோம். கல்யாணத்துக்கு போறது, க க க க க கொடிய கட்டுறது, கூட்டம் போடுறது, என்ன இருந்தாலும் பேரே சாவுக்கு புதுகை போறது. அப்துல்லா தான். இன்னைக்கு வரைக்கும் புதுக்கோட்டை அப்துல்லா தான். ஆமா. அது எங்க போனாலும் இன்னைக்கும் புதுக்கோட்டை அப்துல்லா. இப்பயும் சொல்லுவேன் நான் வந்து பக்கா டிஸ்ட்ரிக்ட் பொலிட்டீஷியன், பக்கா கிரவுண்ட் பொலிட்டீஷியன் தான் நானு. படிக்கிறது மேல இருந்த ஆர்வம் எனக்கு எழுத வந்துச்சு. அவ்வளோதானே தவிர நான் எழுத்தாளர்லாம் கிடையாது. நான் இப்பவும் சொல்றேன். எனக்கு இப்ப நீங்க நீங்க ஒரு வாஸ்ட் ரீடருக்கு வந்து உங்களுக்கு அவன அறியாமலே எழுத வந்துரும். நீங்க நீங்க ஒரு ஒரேஷியஸ் ரீடருக்கு அவன அறியாம அவனுக்கு நல்லா எழுத வந்துரும். இன்னொன்னு படிக்காம எழுத வராது. இது வந்து 2ம் பேரலல். கனெக்ட் ஆகுறது. கனெக்ட் எஸ். ஆகும். நீங்க ஒரு ரைட்டர் அப்படின்னு நீங்க ஒருத்தர பார்த்தீங்கன்னா, நீங்க முடிவு பண்ணிக்கலாம். கண்டிப்பா நெறைய அவர் வந்து படிப்பாரு. நெறைய படிப்பாளி அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். நெறைய படிப்பாருங்க அப்படின்னு சொன்னா, அவருக்கு எழுத வரும். மேபி எழுதாம இருப்பாரு. ஆனா, அவருக்கு வந்து எழுத விட்டீங்கன்னா எழுதிருவாரு. அப்படிங்கிற மாரி இருக்கும். ஆனா, அப்துல்லா யாருன்னு கேட்டா, அப்துல்லா புதுக்கோட்டையை சார்ந்த ஒரு கிரவுண்ட் பொலிட்டீஷியன் தான் என்னைய நான் அடையாளப்படுத்திக்குவேன். இன்னைக்கு வரையுமே என்னைய நான் அப்படிதான் அடையாளப்படுத்திக்குவேன். அதுதான் சரியும் கூட. பட் இதில சமூக வலைதளத்தில தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த Facebook, இந்த Twitter காலம் வந்ததுக்கப்புறம், பர்ட்டிகுலர்லி 2011க்கு அப்புறம், என்னன்னா இதில ஒரு பொய் புரொபகண்டா 2Gய பத்தி 1,76,000 கோடி இந்த பொய் புரொபகண்டா வந்த காலத்தில, இது பொய்ன்னு தெரிய ஆரம்பிச்சதுனால, எனக்கு என்னன்னா இன்னொன்னு நல்லா புரிய ஆரம்பிச்சுருச்சு. இனி எதிர்காலங்கள் எல்லாம் இனி இப்படிதான் போகும் சோசியல் அப்படிங்கிறது. மீடியால நம்ப இனி இப்படிதான் ஆகுங்கிறது வந்து தெரிஞ்சுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒத்த சிந்தனை உள்ளவர்கள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு அவங்களோட வேலை செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்தது. ஸோ அதனால இப்படி ஒரு அறிமுகம் வந்தது. ஸோ இந்த ஐடிவிங்கிற கான்செப்ட் வந்து இந்த சோசியல் மீடியா எதிர் ப்ரொபகண்டா போறனால எதிர் ஒண்ணு propaganda கொண்டு வரணும்னு போறதுனால, பார்ட்டி நினைக்குதா? அதுக்கப்புறம் பார்ட்டிக்குள்ள நம்ம சொல்லிட்டே வந்தோம். இதுக்கு ஒரு தனியா ஒரு விங் நீங்களும் முன்மொழிஞ்சிட்டே சொல்லி இருந்தீங்க. ஓகே. சொல்லிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தலைவர் கலைஞரும், நம்முடைய இன்றைய முதலமைச்சரும் சோசியல் மீடியாக்குள்ள வந்தோனே அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுருச்சு. ஆமா தேவைன்னு. அவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு. புரிஞ்ச உடனே ஒரு அணிய உருவாக்க போறாங்கன்னோனே, அப்புறம் நான்
இவரை தொடர்பு கொண்டேன், பிடிஆர் சார். பிடிஆர் அண்ணனை. பிடிஆர் அண்ணன் என்னை மதுரைக்கு வர சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் என் பேக்ரவுண்டு, படிப்பு எல்லாத்தையும் கேட்டுட்டு, டெக்னிக்கலாக எனக்கு என்ன தெரியும், அதுக்கப்புறம் நான் எவ்வளோ நாள் சோஷியல் மீடியாவில் இருக்கேன்லாம் செக் பண்ணார், எல்லாத்தையும் பார்த்தாரு. பார்த்துட்டு அப்புறம் அவர் கூட சேர்த்துக்கிட்டாரு. துணை செயலாளரா? முதல் துணை செயலாளர். ஓ, ஃபர்ஸ்ட் நீங்க தான் ஐடி என்னைய ஃபஸ்ட்டு அவர் என்னைய தான் போட்டார். என்னையும் அண்ணா நகர் கார்த்திக் மோகன், நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 5-6 பேர் அதுக்கப்புறம் சேர்த்தாரு. பொன்னி, இசை, இவங்கெல்லாம் பின்னாடி வந்தாங்க, பின்னாடி போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, டிஆர்பி ராஜா அவர்கள் ஆமாம், அப்ப துணை செயலாளர்ல ஒருவரா? இல்லை, டிஆர்பி ராஜா எந்த பொறுப்புலையும் இல்லை அப்போ. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, 2020ல் ஐ திங்க் மெமரி கரெக்டாக இருந்துச்சுன்னா 2020ல் அக்டோபர் அந்த டைமில் திடீர்னு யூனியன் கவர்மெண்ட்லேருந்து ஒரு செய்தி வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ஆர்ஐஸ்க்கெலாம் நாங்கள் வந்து ஓட்டிங் கொடுக்க போகிறோம், ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு இது வந்தது. தமிழ் டயஸ்பரா ரொம்ப கூட, உங்களுக்கு உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. என்ஆர்ஐயில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் நம்ம. அப்போது பார்ட்டியில் இருந்த சீனியர்ஸ்லாம் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, சரி அப்போ நமக்கு வந்து ஒரு ஓட்டுங்கிறத தாண்டி, என்ஆர்ஐ ஸ்கூலில் ஓட்டுங்கிறத தாண்டி அவங்களோட தேவைகள் எதுக்குமே வந்து ஒரு கனெக்டடாக இல்லாமல் இருக்காங்க. நிறைய தேவைப்படுது. ஊரில் அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. தமிழ்நாட்டோட தொடர்பு தமிழ்நாட்டோட தொடர்பு இல்லாமல் இருக்காங்க. அங்கே இறந்து போயிடுறாங்க. எப்படி இங்கே கொண்டு வரதுன்னு இங்கே இருக்கவங்களுக்கும் தெரியல. அங்கே எப்படி தொடர்பு கொள்றதுன்னு தெரியல. அங்கே இருக்கவங்களுக்கு இங்கே என்ன ஃபார்மாலிட்டின்னு தெரியல. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு விங் உண்டாக்குங்கன்னு கொடுத்த ஸ்ட்ராட்டஜியின் அடிப்படையில் என்ன பண்ணுது, ஒரு விங் உருவாகுது. விங் உருவாகிறப்ப அதோட செயலாளராக ராஜாவை போட்டுடலான்னு சொல்லி தலைவர் முடிவு பண்ணுறாரு. எதனால ராஜாவுக்கு டிஆர்பி ராஜாவை போடலான்னு முடிவு பண்ணுறாரு. எதனால டிஆர்பி ராஜாவை போடலான்னு முடிவு பண்ணுறாருன்னா, அவர் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர். என்ஆர்ஐ மிக அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம். செயலாளராக போடலாங்க. இல்லை அப்போ ராஜா என்ன சொல்கிறாப்புல, எனக்கு ஜாயின்ட் செக்ரட்டரியாக எனக்கு அப்துல்லாவை கொடுங்க. ஓகே. ஏன்னா அவர் நீங்கள் ஐடி விங் டெபுட்டி செக்ரட்டரியாக இருக்கும்போது, நான் ஐடி விங்கில் நான் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கேன். ஐடி விங்கில் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்தேன். இருந்தப்போ எனக்கு அப்துல்லாவை கொடுங்க எனக்கு அப்படின்னோன்னே, என்ன காரணம் சொன்னா எகைன் புதுக்கோட்டையும் என்ஆர்ஐ மாவட்டம். என்ஆர்ஐ ஸ்ட்ராங் புதுக்கோட்டை ஒன்று. இன்னொன்று, ஏற்கனவே நான் அந்த சோஷியல் மீடியா எதுன்னு வேர்ல்டோட கனெக்டடாக இருக்கேன். மற்ற இவங்களோட நான் கொஞ்சம் கனெக்டடாக இருக்கேன். அப்படிங்கல அவன் வந்தான்னா எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். 2 பேருக்கும் சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு வேவ் லென்த் நல்லா எனக்கும் அவனுக்கும் கொஞ்சம் நல்லா கெமிஸ்ட்ரி ஒத்து வரும். ஒரே வயசு, ஈக்குவல் வயசு. நீங்கள் எப்படி அரசு அவர்களுக்கு சொன்னீங்களோ அது. ஆமாம், அரசு வந்து அவர் அண்ணன், அவர் ஒத்த வயசான அவர் அண்ணன், இது மாப்பிள்ளை. இது ஸோ அந்த மாதிரி மாப்பிள்ளைன்னு பேசிக்கிற பழக்கம், வாடா போடான்னு பேசிக்கிற பழக்கத்தினால டீம் நல்லா இருக்கும்னு பிரியப்பட்டாப்புல. பண்ணிட்டு தலைவர்கிட்ட சொல்லிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணான், நீ இங்கிட்டு வந்துரு, விங் இந்த மாதிரி தலைவர் சொல்லியிருக்காங்கன்னு. தலைவர் சொன்னால் கேட்டுக்கிறேன் அப்படின்னேன் நான். அப்போது நமக்கு எனக்கு தலைவர் சொல்லணும், எனக்கு யாராக இருந்தாலும் தலைவர் சொல்லணும். அப்புறம் தலைவர் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு மாறிக்கங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் ராஜாவோட சேர்ந்து அயலகனி ராஜா பெரிய பங்கு. ராஜாவோட இதை ஆரம்பித்து உருவாக்கி இதுக்கு ஒரு ஷேப் கொண்டாந்ததில் ராஜாவோட பங்கு மிகப்பெரிய பங்கு. ஒரு குறுகிய காலம் தான், 6 மாதம் தான் இருந்தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, 21 எலெக்ஷன் வந்தோடனே மினிஸ்டர் ஆகிறாங்க. அவர் மினிஸ்டர் ஆகிடுறாப்புல. இவருக்கு வேலை பளு ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி நான் ஐடி விங்லேருந்து ரிலீவ் ஆகிக்கிறேன்னு பிடிஆர் அண்ணன் சொன்னார். சொன்னோடனே ராஜா வந்து ஐடி விங்க்கு போகிறாங்க. ஐடி விங் வந்தோடனே நான் இங்கே ஆட்டோமேட்டிக்காக செக்ரட்டரி ஆகிட்டேன். பட் இந்த அணியை உருவாக்கி ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணி ஒரு ஷேப்பு கொண்டு வந்ததில் ராஜாவோட பங்கு வந்து மறக்கவே முடியாது. அதே மாதிரி என்ன சொல்கிறது, ராஜா இந்த அணிக்கு என்னையை கூப்பிட்டதுனால இந்த அணிக்கு அப்படியே ப்ரமோட் ஆகி செயலாளராக ஆகிட்டேன். இந்த அணியில் செயலாளர் ஆகிட்டேன். எனக்கும் பிடிச்சிருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இனியெல்லாம் உருவாக்கிட்டோம். எந்தெந்த நாட்டில் நிறையா இருக்காங்க, யாரை நிர்வாகியாக போடுறது, அங்கே எப்படி அமைப்பை உருவாக்குறது. இப்போ வெளிநாட்டில் போய் நீங்கள் வந்து திமுகன்னு போட முடியாது. ஏன்னா இது ஒரு மாநில கட்சி. இந்தியாவுக்கு வெளியில் தெரியாது, செயல்படக்கூடாது. தெரியாதுங்கிறத விட செயல்படக்கூடாது. ஒன்று, எந்த நாடுமே இன்னொரு நாட்டோட பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் நாட்டில் செயல்படுறத அனுமதிக்காது. அந்த நாட்டோட சட்டம் அனுமதிக்காது. அப்படிங்கல அப்புறம் என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, எல்லா நாட்டிலையும் நான் ரெசிடென்ட் தமிழ் இந்தியன் அசோசியேஷன், என்ஆர்டிஏன்னு உங்கள் காதில் இன்னைக்கு விழுகுது இல்லை, இதை ஃப்ரேம் பண்ணோம் ஃபஸ்ட்டு. என்னன்னா அதில் பெரும்பாலும் திராவிட இயக்க ஆதரவாளர்கள் இருப்பாங்க. மாப்பிள்ள அவர் தான் அவர் போட்டிருக்க சட்டையை விட்டுன்ற மாதிரி, சரிங்களா? அந்த அசோசியேஷன் டிஎம்கேன்னு இருக்காது, அசோசியேஷன். அந்த அசோசியேஷனை திமுகவை சேர்ந்தவங்க உருவாக்குனாங்க. பெரும்பாலும் திராவிட இயக்க ஆதரவாளர்கள். நாங்கள் திமுகன்னு கூட அதில் நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கல. ஒரே இது, நீங்கள் திராவிட இயக்க ஆதரவாளராக இருக்கணும் அப்படின்னு அந்த நாட்டில். தமிழ்நாட்டில இருந்து வெளிநாடுகளுக்கு போகிற பலரும் திராவிட இயக்க ஆதரவில், திமுக ஆதரவில் இருக்கக்கூடிய கவுண்ட்டுங்கிறது எப்படி சார் இருக்கு? நிறைய இருக்காங்க.
நிறைய இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு கூட புரியாம இருந்தாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு திராவிட இயக்கத்து மேல உள்ள புரிதல் நெறைய வந்துச்சு. நம்ம ஃப்ளைட் டிக்கெட் எடுத்ததுனால மட்டும் இந்த இடத்துக்கு வந்து உட்காரல. நம்ம இந்த இடத்துல வந்து உட்கார்ந்ததுக்கு எது காரணம்? அங்க போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு. அத தாண்டி இன்னைக்கு யூரோப் ஆகட்டும், இந்த என்ஆர்ஐ விங்காக நானும் உலகம் ஃபுல்லா சுத்துறேன். அமெரிக்காவாகட்டும், இல்ல அ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஆகட்டும், மற்ற நாடுகள் போறதாகட்டும், எல்லாரும் சொன்னது என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஃப்ளூ வந்துருது. ஒண்ணும் இல்ல மூக்கு ஒழுகுறது. இங்கிலீஷ்ல ஸ்டைலா சொன்னா அதுக்கு பேரு ஃப்ளூ. சரியா? கை கால்லாம் வலிக்குது, ஜுரம் வர மாரி இருக்குன்னா, டாக்டர பார்க்கறதுக்கு 1 வாரம் ஆகும். சில பேருக்கு அதுக்குள்ள தன்னால சரியா போயிடும். நீங்க இன்னைக்கு வந்து ஒரு எந்த நாட்ல? சார் அமெரிக்கால, இங்கிலாந்துல, ஜெர்மனில, பிரான்ஸ்ல, யூ நேம் இட் எனி கண்ட்ரி. நீங்க எதெல்லாம் உலகத்துல பெரிய நாடுன்னு நினைக்கிறீங்களோ, அங்க போய் நம்ம செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, கனடான்னு நினைக்கிறீங்களோ, ஆஸ்திரேலியான்னு நினைக்கிறீங்களோ, நியூசிலாந்து நினைக்கிறீங்களோ, அத்தன நாட்டிலயும் சொல்றேன். அத்தன நாட்டிலயும் உங்களுக்கு முடியலன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபோன் பண்ணி, ஜிபிட்ட சொல்லி, எனக்கு எனக்கு இந்த சிம்ப்டம்ஸ் இருக்குன்னு சொல்லி, அதுக்கு அவன் 2 மாத்திரை சொல்லி, அத நீங்க போட்டு பார்த்து, சரியாவலன்னா, அப்புறம் நீங்க சொல்லி, 1 வாரமா சரியாகல அப்படின்னா, அந்த திரும்பிட்டேன். போட்டு பார்த்து, சொல்லி, நீங்க அதுக்கப்புறம் சரியாகலன்னா, திரும்ப நீங்க கூப்ட்டு, எனக்கு சரியாகலன்னு சொல்லி, அப்புறம் 1 வாரம் கழிச்சு அவரு ஒரு அப்பாயின்ட்மென்ட் குடுத்து, இதுக்குள்ள உங்களுக்கு தன்னால சரியா போனா உண்டு. என்ன? அதுக்கப்புறம் தான் நீங்க ஜிபிய பார்க்க முடியும். ஜிபி பார்த்துருவாரு. ஜிபி பார்த்ததுக்கப்புறம் இன்கேஸ் கண்டுபிடிக்கிறாருன்னு வச்சுக்கங்க. இது வெறும் ஜுரம் மட்டும் இல்ல, ஈரல்ல ஏதோ ஒரு பிரச்சனை. அதனால தான் அவருக்கு அடிக்கடி ஜுரம் வருதுன்னு. அதுக்கப்புறம் கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட்ட நீங்க பார்க்கறதுக்கு 3 மாசம் ஆகும், இல்ல 2 மாசம் ஆகும். என்ன சார் சொல்றீங்க? நீங்க கூகுள் பண்ணி செக் பண்ணி பாருங்களேன். ஒருத்தர் கதறத குரால போய் பாருங்க. இத நான் வந்து கண்ணால அங்க போனோனே எல்லாத்துட்டயும் கேட்கிறேன். போய் அவஸ்தைப்படுறாங்கல்ல, வேலைக்கு போயிடுறாங்க. இது அவஸ்தைப்படையில தான் தமிழ்நாட்டுல மருத்துவ கட்டமைப்பு எப்படி இருக்கு? இது எப்படி திராவிட இயக்கம் உருவாக்கி வச்சுச்சுங்கிற புரிதல் வந்து அவங்களுக்கு வருது. நீங்க பெரிய எம்எஸ், எம்சிஹெச் படிச்ச நியூரோ சர்ஜன ஒரு 1/2 மணி நேரத்துல இப்ப போய் பார்த்துப்பலாம். நீங்க ஒரு ஒரு 1/2 அன் ஹவர்ல நீங்க இப்போ கிண்டிக்கு போனீங்கன்னா, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு இடத்துல கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு 1/2 அன் ஹவர்ல நீங்க சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட்டே நீங்க பார்த்துருவீங்க. நீங்க நம்மால் தலை வலிச்ச உடனே பிரெயின் டியூமரா இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் தானே பார்க்குறான். எவன் எம்பிபிஎஸ்ஸ பார்க்குறான். ஸோ இப்படி ஒண்ணொண்ணா பார்க்குறப்ப தான் திராவிட இயக்கம் என்ன செஞ்சுச்சுங்கிற புரிதல் அவங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் தான் திமுக மேல அவங்களுக்கு இன்னுமே பற்று பாசம்லாம் வருது. இப்ப இந்த என்ஆர்ஐ விங்கிறது டிஎம்கேக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா நான் சொல்லு இருக்கு? டிஎம்கேக்கு சப்போர்ட்டிவா விட்டுருங்க. நான் ஜென்ரலா சொல்றேன். ஸோ இதெல்லாம் உருவாக்குனதுக்கப்புறம் ஸோ ராஜா வந்து ஐடி விங் போயிட்டாரு. கரெக்ட்டா அந்த வருஷம் நான் சொல்றது 2020ல ஒரு படம் வருது. அந்த படத்தோட பேரு பெ. ரணசிங்கம். கணவர் பெயர் ரணசிங்கம். அந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் சேதுபதி இருப்பாரு. ஒரு பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து தவறி போயிருவாரு. அந்த பாடிய எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு 8 மாசம், 10 மாசம் ஆகும். அதுக்கு அந்த அம்மா வந்து என்ன ஸ்ட்ரகிள் பண்றா? அந்த பாடிய எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு சாதாரண ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய படிப்பறிவு இல்லாத அந்த பொண்ணு, தன் கணவன கடைசியா அந்த மூஞ்சிய பார்க்கணுங்கிற ஆசைக்கு, அவக்கு எவ்வளோ போராடுறாங்கிறது தான் அந்த படத்தோட கதை. இன்னைக்கு சொல்றேன் தினேஷ், அந்த கதைய இன்னைக்கு நீங்க எடுக்க முடியாது. இப்பலாம் பாடி எவ்வளோ நாள்ல வருது? நீங்க வெளிநாட்டுல இறந்து போயிறாங்க கேள்விப்படுறீங்கல்ல? எவ்வளோ நாள்ல பாடி வருது இப்ப? 1 வீக் to 10 டேஸ். அதிகபட்சம் 10 நாள். உலகின் எந்த மூலையில இருந்தாலும். இதை செய்து சாதித்து காட்டியது திமுக அயலகணி. திமுக அயலகணின்னு ஒண்ணு உருவாகுற வரைக்கும், கணவர் பேர் ரணசிங்கம் படம் வந்துச்சு. அந்த படம் வந்த வருஷம் தான் திமுக அயலகணி உருவாகுது. இன்றைக்கும் இப்ப காலையில கிளம்பி வரையில நான் கிளம்பி வரும்போது, பல்கேரியால ஒரு டெத்து. அங்க வந்து வெல்டரா வேலைக்கு போன நம்ம ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. இப்ப அதுக்கான ஏற்பாடுகள பண்ணிட்டு தான் கிளம்பி வந்தேன். அதாவது இதுக்கு முன்னாடி கவர்ன்மெண்ட் சைடுல இருந்து வொர்க் பண்ணி இவ்வளவு வேகமா நடக்காதா? இல்ல பேப்பர் ஒர்க் எல்லாம் இருக்கு. யார் செஞ்சு குடுப்பா? யார போய் அப்ரோச் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியாது. தெரியாது. நான் ஒண்ணு சொல்றேன். நான் மிகைப்படுத்தி சொல்லல. அ அப் எ எ இறந்து போயிட்டாரு. அப்பா இறந்து போயிட்டாரு. இல்ல அண்ணன், தம்பி யாரோ இறந்து போயிடுறாங்க. கணவர் இறந்து போயிட்டாரு. ஒரு டிஎஸ்பிட்டலாம் மனு குடுப்பாங்க. காணா போனா தேடி குடுக்கணும். தெரியாது. எனக்கு என் பொருள் தொலைஞ்சிருச்சு. தேடி குடுக்கணும். யார்ட்ட குடுப்பீங்க? ஸ்டேஷன்ல தானே. என் கணவர் இறந்து போயிட்டாரு. பாடிய கொண்டாந்து குடுக்கணும். போய் டிஎஸ்பிட்ட போய் குடுத்துருவாங்க. அவங்களுக்கு எங்க குடுக்குறதுன்னு தெரியாது. கலெக்டர்ட்ட கொண்டு போய் குடுத்துருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அத வாங்கிட்டு இங்க பப்ளிக் டிபார்ட்மெண்ட் ஃபாரின் அஃபேர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இத நேரா தூக்கி டெல்லிக்கு அனுப்பி விடுவாங்க. அது இங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல தூங்கி, இங்க தூங்கி, அது டெல்லியில தூங்கி, அவங்க அங்கேருந்து எம்பசிக்கு அனுப்பி, அதுக்குள்ள 6 மாசம் ஆகி போயிரும். இதுக்கு நடுவுல என்ன பண்ணுவாங்க, இவங்களே அங்கேயே புதைச்சிருங்க அப்படின்ருவாங்க. இறந்து போற 99% உடல்கள் வந்ததே கிடையாது. இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அங்கேருந்து பணம் கட்டணும்.
நீங்கள் உயிரோட துபாய் போகிறதுனா அப்துல்லா வந்து உயிரோட துபாய் போனால் 20,000 டிக்கெட்டு 15,000 டிக்கெட்டு. அப்துல்லா பாடினா 1,00,000. அதுக்கப்புறம் நான் வந்து இதாகிடுவேன், கார்கோ ஆயிடுவேன். நான் வந்து அப்துல்லா கிடையாது, நான் இறந்து போயிட்டா நான் கார்கோ. அதுக்கப்புறம் எனக்கு கார்கோ சார்ஜ் ஆகிடுவேன் நான். அதை அங்கே அந்த ஆஃபீஸில் கட்ட மாட்டேன்ருவாங்க, வேலை செய்கிற இடத்துல. கட்டலைன்னா அப்புறம் அங்கேயே புதங்கம்பாங்க. இந்த சிக்கலெல்லாம் தீர்த்து கொடுத்து இன்னைக்கு இறந்து போயிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அரசாங்க செலவுலேயே நம்ம கொண்டு வந்துடுறோம். இன்னும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நீங்கள் வீட்டு, அதாவது இப்போ சென்னைக்கு பாடி வந்துடுது, இப்போ திருச்சி பக்கத்தில் ஒரு கிராமம்னு வச்சுக்குவோம், இல்லைன்னா நாகப்பட்டினம் பக்கத்தில் கீழ்வேலூர்னு வச்சுங்களேன், வீட்டு வாசல் வரைக்கும் நம்ம ஆம்புலன்ஸ் கொடுத்துட்றோம் விலை இல்லாமல். எல்லாமே அங்கே எம்பசிலேருந்து அவங்களோட என்டோன்மெண்ட் ஃபண்டில் பணம் கட்ட சொல்கிறோம், டிக்கெட்டுக்கோ இல்லை மற்றதுக்கோ. இல்லை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போகுது அப்படின்னா இங்கேருந்து கொண்டு வர்றோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோமாவில் இருந்தவங்க எத்தனையோ பேர் இங்கே கொண்டாந்துட்டு அங்கே அதுக்கு மேலே சிகிச்சை பார்க்க முடியாது. கோமானா ஃபுல் கோமா கொண்டு வர முடியாது, கொண்டு வரக்கூடிய நிலைமையில் இருக்கவங்கள. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாய்லாந்துலேருந்து கொண்டாந்துருக்கோம். அதே மாதிரி ஒரு இல்லை, இப்போ ஒரு மாணவர் அணியோட செயல்பாடு என்ன, இளைஞர் அணியோட செயல்பாடு என்ன, மகளிர் அணியோட செயல்பாடு என்ன, அதை வந்து களத்தில் பார்க்க முடியுது. அவங்க எப்படி எவ்வளோ பேரை சேர்க்குறாங்க, ஒரு எலெக்ஷன் வருதுன்னா ஒரு கட்சிக்காக வளர்க்குறதுக்காக எவ்வளோ வேலை பார்க்குறாங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இது ஆனா அயலக அணி ஆமாம், எங்களை பொறுத்தவரை இது வந்து ஓட்டை மீன் பண்ணி செய்கிறதில்ல தினேஷ். ஏன்னு வச்சுங்களேன், என்ஆர்ஐ ரொம்ப பேர் வந்து இங்கே ஓட்டு போட போகிறதே கிடையாது. அவங்களுக்கு ஓட்டு இருக்கும், வந்து இங்கே வந்து எப்போ வந்து தேர்தல் நேரத்தில் வந்து ஓட்டு போட போகிறாங்க. ஒரு நாளுக்காக வரவங்க அந்த அளவுக்கு ஃபினான்ஷியலி இருக்கவங்க எடுக்க மாட்டாங்க. எஸ், திமுகன்றது தமிழர்களுக்கான இயக்கம், இந்த தமிழ் சமுதாயத்துக்கு அதை பண்ணிகிட்டு இருக்கோம், இவ்வளோதான். அங்கே போய் லேபராக போய் ஓவர் ஸ்டேலாம் மாட்டினவங்க நிறைய பேரை, நூற்றுக்கணக்கான பேரை கொண்டு வரோம், பாடிஸ் கொண்டு வரோம், மெடிக்கல் ஹெல்ப்பு. அதே மாதிரி அவங்க சில பேர் இங்கே வந்து அன்அட்டெண்டட் அப்பா அம்மா இங்கேருந்து முடியாமல் போயெல்லாம் பார்த்துருக்கோம். ஏஜ்டு பேரண்ட்டாக இருப்பாங்க, திடீர்னு அவர் ஃபெயிண்ட் ஆகிடுவார். அந்த அம்மா ஏஜானவங்களாக இருப்பாங்க, அவங்க பையனுக்கு அங்கே ஃபோன் பண்ணி திடீர்னு இப்படி ஆகிட்டாரு தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க எங்களை கூப்பிட்டு எந்த அட்ரஸ்ன்னு கேட்டோன்னா 10 நிமிஷத்தில் அட்டன் பண்ணிடுவோம். ஏன்னா அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு கிளை செயலாளர் இருப்பார். எந்த ஊர்னு எனக்கு தெரிஞ்சிட்டா போதும், எந்த மாவட்டம்னு தெரிஞ்சிட்டா போதும். இப்போ உங்கள் ஊர்னு வச்சுங்களேன், இப்போ உங்கள் ஊரில் இந்த மாதிரி அவங்களை அட்டன் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா அவங்க மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு அட்ரஸ் சொல்லிட்டேன்னா போதும். அவர் ஒன்றிய செயலாளரை கூப்பிடுவார், கிளை செயலாளரை கூப்பிடுவார். 5வது நிமிஷத்தில் எனக்கு ஒரு ஃபோனு, அங்கே ஒரு ஃபோன் கால் நேரம் தான் அட்டன் பண்ணுறது எல்லாமே எங்களுக்கு. இது மாதிரி ஒரு செட்டப் வேறு எந்த பார்ட்டிலையும் யார்ட்டையுமே இல்லை, வேறு எந்த பார்ட்டிலையுமே இல்லை, எங்கேயுமே இல்லை. இது என்னென்னா திமுக காரங்க கிட்ட போனால் இதெல்லாம் நடக்குங்கிறது இன்றைக்கி வந்து என்ஆர்ஐ இருக்கிற எல்லா மக்களுக்குமே தெரியுது. ஒரு 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 ஃபாரின் இஷ்யூ, ஃபாரின் அஃபேர்ஸ் இஷ்யூ அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டியது திமுகங்கிறது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியுது, எல்லாருக்குமே தெரியுது. ஆமாம், அதை வந்து சென்ட்ரலைஸ்டு பண்ணி வச்சுட்டோம், அந்த வேலைகளையும் சென்ட்ரலைஸ்டு பண்ணிட்டோம். இப்போவுமே இப்போ எங்ககிட்ட இத்தனை எம்பிஸ் இருந்தாலும் நீங்கள் ஒரு எம்பினால் அந்த வேலையை பார்க்க முடியும். ஆனால் எங்கள் எம்பிக்கள் யார்கிட்ட கொடுத்தீங்கனாலும் அவங்க நேராக எங்கள் அணிக்கு அனுப்பிச்சிடுவாங்க, அவங்க நேராக அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கும். சென்ட்ரலைஸ்டு பண்ணிட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தாமதங்கள் இருக்குது இல்லை. இப்போது அந்த என்ஆர்ஐவிங் செக்ரட்டரியாக என்ஆர்ஐவிங் எப்படி செயல்படுதுங்க அதெல்லாம் சொன்னீங்க. பட் இவ்வளோ பெரிய ப்ராசஸில் உங்கள் தலைவரை, இப்போ நீங்கள் தலைவராக எடுத்துருக்கக்கூடிய உங்கள் ஸ்டாலின் அவர்களை அதை சந்தித்தது, அவங்க உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகள், அதை பற்றிலாம் சொல்லலையே. ஆமாம், பர்சனல் கனெக்ட்னு வந்தது பார்த்தீங்கன்னா எனக்கு அரசனோட போய் தான் அவருக்கு நான் அதுவும் பொதுக்குழு உறுப்பினர் ஆனதுக்கப்புறம் என்ன நல்லாவே தலைவருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இவர் எங்களை இல்லாமல் போக மாட்டார். அரசன் தான் சொல்கிறேன்ல, எப்போ போனாலும் டீமாக தான் போவோம், ஒன்றா தான் போவோம், ஒன்றா தான் வருவோம். ஸோ அப்படியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தேர்தல் வேலைகள் கொஞ்சம் நான் நல்லா செய்வேங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 2017 வாக்கில் அவருக்கு உடல்நல குறைவு வந்துருச்சு. நிறைய உட்கட்சி தேர்தல்களுக்கு உங்கள் பொறுப்பாளராக போடுவாங்க. ஆமாம், ஆணையாளராக போவேன், தேர்தல் ஆணையாளர், தேர்தல் துணை ஆணையாளராக போயிருக்கேன், உட்கட்சி தேர்தலுக்கு ஆணையாளராக போவேன், உறுப்பினர் கார்டு கொடுக்கறதுக்கு போவேன், பூத் கமிட்டி ஆய்வுக்கு போவேன். அது மாதிரி தமிழ்நாட்டில் நான் வேலை பார்க்காத மாவட்டமே கிடையாது. நீங்கள் எந்த மாவட்டம் சொன்னீங்கனாலும் அந்த மாவட்டத்தில் ஏதோ ஒரு கட்சி வேலை பார்த்துருப்பேன். ஸோ பார்த்துட்டு வந்து இவர்கிட்ட தானே ரிப்போர்ட் பண்ணணும். இன்றைய முதல்வர் தானே, அன்றைக்கு அவங்க இளைஞரணி செயலாளராக இருந்தாங்க, துணை பொதுச் செயலாளராக இருந்தாங்க, பொருளாளராக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட தான் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஏன்னா தலைவர் கலைஞர் வந்து வயதின் காரணமாக அவரை ரொம்ப தொல்லை பண்ணுறதில்ல. இவங்ககிட்ட தான் இந்த மாவட்டத்துக்கு போகணும், இந்த கட்சி தேர்தல் நடத்தணும், இந்த வேலையை செஞ்சோன்னா அவர்கிட்ட தான் வந்து சொல்லணும். ஸோ இவன் நல்லா வேலை செய்வான்னு மட்டும் அவருக்கு தெரியும். ஒரு நல்ல வேலைக்காரன் அப்படிங்கிறது அவருக்கு எப்போவுமே தெரியும். இதெல்லாம் இந்த 2000 to 2010 ஆமாம், படிப்படியாக இல்லை. இது நான் 2012க்கு அப்புறம் தான் நான் இந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். துணை ஆணையாளராக போக ஆரம்பித்தது, ஆணையாளராக போக ஆரம்பித்தது, பூத் கமிட்டி ஆய்வுக்கு போக ஆரம்பித்தது, இது எல்லாமே அது பக்கம் போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் 2021 தேர்தல் அப்போ புதுக்கோட்டையில் இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய டாக்டர் முத்துராஜா அவர் தான் வேட்பாளராக இருந்தார். ஆனால் அவர் எதிர்த்து நின்றவர் புதுக்கோட்டை மன்னர் குடும்பத்தை சேர்ந்த கார்த்திக் தொண்டைமான்.
அப்போது ரிப்போர்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரி, ஏடிஎம்கே ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்தது. சூழ்நிலை இருந்தப்போ இப்போ தலைவர் கூப்பிட்டு என்னை பொறுப்பாளராக போட்டாங்க. பொறுப்பாளராக போட்டு அதை எப்படியா ஜெயிச்சுட்டு வாங்க அப்படின்னாங்க. ஜெயிச்சாச்சு. ஜெயிச்ச உடனே அதுக்கு கொடுத்த பரிசு தான் எனக்கு என்னை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அனுப்பிச்சது. எனக்கு தெரிஞ்சு 2004ல இருந்தே நீங்க விருப்ப மனு 2004லேருந்து விருப்ப மனு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். எம்பிக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எம்எல்ஏக்கு எம்எல்ஏக்கு நான் கொடுத்ததே இல்லை. கிரவுண்ட் பொலிட்டீஷியன் ஆமா. மக்களோட கனெக்டடா இருக்கிறவங்கிறத தொடர்ந்து நீங்க பேசும்போது சொல்றீங்க. ஆப்வியஸ்லி ஆஃப் த ரெக்கார்டா நம்ம நிறைய நேரங்கள் பேசும்போது உங்களை பத்தி தெரிஞ்சவங்களும் சொல்லுவாங்க கிரவுண்ட்ல அவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காருன்ட்டு. எம்எல்ஏ ஆகணுங்கிற ஆசை தானே இப்படி இருக்கவங்க நிறைய இருக்கும். அண்ணன் இருந்தார்ல, அரசண்ணன், நாங்கள் தான் டீம் ஆச்சுல்ல. அவர் எம்பி, அண்ணே நீங்க இது எடுத்துக்கங்க. அவர் எம்பி போட மாட்டார், நாங்கள் எம்எல்ஏக்கு போட மாட்டோம். அதான் சொல்கிறேன்ல, நாங்கள் கரெக்டாக ஃபுட்பால் டீமாக இருந்தோம். நான் ஃப்ரண்ட் ஹெண்டு மட்டும் தான் ஆடுவேன், பேக் ஹெண்ட் ஆடுறவன் பேக் ஹெண்ட் ஆடுவான், மாறி போக மாட்டோம். அவர் தான் கோல் போடுவார், எல்லாரும் சந்தோஷப்படுவோம். இப்படி தான் இருந்தோம். அதனால நான் கட்டலை. அது இல்லாமல் எனக்கு அந்த இது மேலே ரொம்ப ஆர்வம். டெல்லி அரசு நாடாளுமன்றத்துக்கு போகணும். பாலிசியில் நீங்கள் நிறைய வேலை பார்க்கலாம்ல. உங்களுக்கு ஒரு கண்ட்ரிக்கான பாலிசி ஃப்ரேமிங்கில் நீங்கள் வேலை பார்க்குறீங்கிறது, இது வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸுங்கிறது இம்ப்ளிமெண்டேஷனு. ஏன்னா கிரவுண்ட் பொலிட்டிஷியனாக இருக்கிறவங்க நிறைய மாநில அளவில் வேலை பார்க்கணும், சட்டப்பேரவைக்குள்ளே போகணும், எம்எல்ஏ ஆகணும். நம்ம தான் கேட்டால் தலைவர் செய்ய போகிறாருல்ல. அப்போ சொல்லி இப்போ புதுக்கோட்டையில் டைட்டில் பார்க் கொண்டாந்தேன், நான் தான் கொண்டாந்தேன். நான் கேட்டு தான் தலைவர் பண்ணி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் அதுக்கான வேலைகள் பார்த்தேன். பேப்பர் மூவ் பண்ணுறதுலேருந்து எல்லா ஆஃபீஸ் போகிறது. இந்த நேரத்தில் டிஆர்பி ராஜாவுக்கு திரும்ப அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்ன அந்த மாதிரி வேலையெல்லாம் இப்போ பார்த்தான். ஒரு எம்பியாக இருந்தால் அதையும் செஞ்சுருக்கோம்ல நம்ம. என் புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா மற்ற நிறைய செஞ்சுருக்கேன். நீங்கள் தலைவர் இருக்காங்களா, ஆட்சி இருந்தால் போதும். அது எம்எல்ஏவோ எம்பி ஆட்சி இருந்துட்டு வந்தால், ஆளுங்கட்சியாக இருந்துட்டோன்னா நமக்கு அது நம்ம கேட்டவங்க செய்ய மாட்டாங்கன்னா தான் நம்ம இந்த பொறுப்பில் இருந்து செய்யணுங்கிற யோசனை வரும். ஸோ 2004லேருந்து எம்பிக்கான விருப்பம் ஒன்று போட்டுக்கிட்டே எம்பிக்கு மட்டும்தான் போட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அது தலைவருக்கும் தெரியும், பெருசாக எம்எல்ஏ கேட்டதில்லைன்றது அவருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் தான் மண்ணலங்கைகளுக்கு அனுப்பி வச்சாங்க. இப்போ புதுக்கோட்டைக்கு பொறுப்பாளராக போடுறாங்க. என்ன நீங்கள் சொல்ல மாதிரி வந்து நெகட்டிவாக இருந்ததை எப்படி பாசிட்டிவாக மாற்றுனீங்க? ஒருங்கிணைப்பு தான், வேற என்ன, ஒருங்கிணைப்பு தான், வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஒருங்கிணைக்கிற வேலை மட்டும் உங்களுக்கு சரியாக தெரிஞ்சு, அதே மாதிரி வேலை செய்கிறவங்க கிட்ட எதுக்காக வேலை செய்கிறோன்னு ஒரு சிங்கிள் கோலாக செட் பண்ணிவிட்டு சிங்கிள் ஒருங்கிணைப்பை கொண்டாந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓடியாந்துடும். இப்போ கலைஞர் அவர்களோட பர்சனல் கனெக்டாக அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் அப்படின்லாம் என்ன? கற்றுக்க முடியாத விஷயம் தான் சார் இருக்குது. கற்றுக்கிட்ட விஷயம்னு சொல்கிறத விட, இப்போ நான் சொல்கிறேன்ல, இப்போலாம் நான் ரொம்ப எழுதுறதே இல்லை. ஒரு நேரம் நிறைய எழுதுனேன், அப்துல்லா இன்றைக்கி எழுதுறது இல்லை. கேட்டால் நேரம் இல்லைன்னு சொல்கிறேன். கலைஞரை விட பிஸி நம்ம. கடைசி வரைக்கும் எழுதிட்டு இருந்தார். அப்போ கற்றுக்க முடியல. அப்போ அவர்கிட்ட கற்றுக்கிட்டதை விட கற்றுக்க முடியாததான் நிறையா இருக்குது. இப்போ ஸ்டாலின் அவர்களை இப்போ சில பேர் சொல்லுவாங்க, சில பேரை வந்து அவர் தம்பின்னு பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு ரொம்ப ஒரு வீடு வரைக்கும் போய் சந்திக்க முடியும், எப்போ வேணாலும் டைம் வாங்காமல் கூட பார்க்க முடியும், அந்த அளவுக்கு க்ளோஸாக அப்படியான பழக்கங்கள்லாம் அப்துல்லா அவர்களுக்கு இருக்கா? இருக்குது. எனக்கு படிக்க வந்துட்டு அந்த படித்து முடிக்க போகிற அந்த டைம்லேருந்தே எனக்கு இன்றைய துணை முதலமைச்சர் எனக்கு அறிமுகம் ஆயிட்டாங்க. அவர் அரசியல்லாம் இல்லை, அரசியல்லாம் வரல. அவர் அரசியலில் அறவே இல்லை. அவர் அரசியல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ நம்முடைய முதல்வர் வந்து அப்போது தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் போயிடுவாங்க. அப்போ அவங்க தொகுதியில் வந்து ரொம்ப நேரம் செலவு பண்ண முடியாது. அதனால் இவர் என்ன பண்ணுவார்னா, அப்பாவுக்காக வந்து அந்த ஒரு மாதம் வீடு வீடாக, நான் சொல்கிறது வீடு வீடாக, நாட் வீதி வீதியாக, நல்லா நோட் பண்ணிங்க, 1000 விளக்கில் எத்தனை வீடு இருக்கோ அத்தனை வீட்லேயும் அவர் கால்படாத வீடு கிடையாது. வந்து உதயநிதி ஸ்டாலின், ஆமாம், அவர் வந்து ஓட்டு கேட்பார். அப்போ அவர் கூட சேர்ந்து நம்ம இங்கே இருந்ததுனால அவர் கூட சேர்ந்து அந்த வேலையெல்லாம் பார்த்தோம், தலைவருக்கு வேலை செஞ்சோம். ஸோ அப்போலேருந்தே தலைவரோட கவனத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துகிட்டு இருந்தோம். சந்தோஷம் தானே, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மூலையில் பிறந்துட்டு இன்றைக்கி இந்த நாட்டை ஆள்ற ராஜா அவருக்கு நம்ம பேரும் ஆளும் தெரியுதுங்கிறது ஒரு சந்தோஷம் தானே நமக்கு. இல்லை, உதயநிதி ஸ்டாலினோட நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ அரசியலுக்கே வரலை. அப்படி இருக்கும்போது அப்போ என்ன கனெக்ட் வந்தது எப்படி உங்களுக்கு? தலைவர் பையங்கிறதா? தலைவர் இப்போ நல்ல மனிதருங்க. தலைவர் பையங்கிறது நீங்கள் இப்போ நமக்கு எத்தனையோ எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க, அவங்க பையன்லாம் இருக்கிறாங்க. இப்போ தெரிஞ்சவங்க பையங்கிறதுக்காக எல்லாரோடையும் நம்ம நெருக்கமாக முடியாதுல்ல. இப்போ உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க பையன் உங்கள் ஏஜில் இருக்காங்கல்ல, எல்லாத்தையும் நீங்கள் நெருக்கமாக இருக்கீங்களா? நிச்சயமாக மாட்டோம். சில சில பேரோட ஒரு வைப் கனெக்ட் ஆகும். நல்ல மனிதர், அவ்வளோதான். எல்லாத்தையும் அவரை நீங்கள் ஒரு வார்த்தையில் சொல்லு, அவரை பற்றி துணை முதலமைச்சரை பற்றி நீ ஒரு வார்த்தையில் சொல்லு அப்படின்னா ஒரே வார்த்தை சொல்லு, அவர் நல்ல மனிதர். அவரை போன்ற நல்ல மனிதர் வேறு யாருமே கிடையாது. நல்ல மனிதர்.
மனசாலையும் பார்த்தீங்கன்னா யாரும் ஒரு யாரையும் கெடுக்கணும், அழிக்கணும்னா ஒரு குறுக்குடு அதெல்லாம் எதுவுமே அவர்ட்ட கிடையவே கிடையாது. நீங்க அவரை மாரி ஒரு எதார்த்தவாதி, அவரை மாரி ஒரு நல்ல மனிதரை பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் தொகுதியில ஒருத்தர் இன்னைக்கு அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஃபீஸ் கட்ட முடியாத புள்ளன்னு ஒரு புள்ள கூட இன்னைக்கு ஒரு தொகுதியில இல்லையே. இது விளம்பரத்துக்காக மட்டுமே ஒரு மனுஷன் இப்படி பண்ணிற முடியாதுங்க நீங்க. நீங்க அடிப்படையில நல்ல மனுஷனா இருந்தா மட்டும் தான் இதெல்லாம் பண்ண முடியும். விளம்பரத்துக்கு பண்றவன் 10 பேருக்கு பண்ணிட்டு அத பெருசா ஃபோக்கஸா காட்டிட்டு போயிருவான். எல்லாருக்கும் செய்ய மாட்டான். ஸ்டாலின் அவர்கள் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. இங்க சென்னையிலேயே நீங்க படிக்கிறதுக்கான காலம் வருது. ஸோ இங்கேருந்து நீங்க அடிக்கடி அறிவாலயத்துக்கு போறது, அவங்களோட தொடர்புகள் அப்படின்லாம் வளருது. ஸ்டாலின் அவர்களோட உங்களுடைய பணிகள அவர் எப்ப ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறீங்க? என்ன தலைவர் என்ன ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சது வந்து அரசண்ணன் கூட இருக்கையிலேருந்தே ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சது. நான் சொன்னேன்ல மாநிலத்தில எல்லா மாவட்டத்துக்கும் கட்சி வேலைக்கு போவேன்ல. போயிட்டு வந்து ரிப்போர்ட் அவர்ட்ட தானே பண்ணணும். அப்போ ஒரு மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் பேர்லாம் சொன்னா சங்கடமா இருக்கும். ஒரு பர்ட்டிகுலர் மாவட்டத்தில ஒரு 2 குரூப்புக்கு நடுவுல பெரும் பிரச்சனையா இருக்கு. அங்க உட்கட்சி தேர்தலே நடத்துறது ரொம்ப சிரமமா இருக்கு அப்டின்னாங்க. 2014ல மேற்கு மாவட்டத்தில ஒரு மாவட்டம். அப்ப பார்த்தீங்கன்னா, தலைவர் வந்து அப்போ வந்து ஜெயக்குமார் அண்ணன் இருந்தாரு. அவரு தவறிட்டாரு. அப்போ முதல் முறையா ஒருத்தர அனுப்புறாங்க. ஒரு ஆணையாளர் அனுப்புறாங்க. அவருனால சமாளிக்க முடியல. அவர் 4 நாள்ல வந்துட்டாரு. ஆள விடுங்க அப்டிங்கிற மாரி. வந்தோனே ஜெயக்குமார் வந்து என்னைய அங்க அவரு அனுப்புறாரு. அனுப்புனப்ப நான் முடிச்சுட்டேன். முடிச்சு சுமூகமா நான் முடிச்சு ஆ வந்துட்டேன். வந்தோனே என்கிட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த பாயிண்ட்லேருந்து தான் தலைவர் என்னைய கண்ண மூடிட்டு நம்ப ஆரம்பிச்சிருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஆ முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். வந்து அப்போ அறிவாலயத்தில இருந்தாங்க. முடிச்சுட்டேன் அப்டின்னேன். முடிச்சுட்டு சுமூகமா முடிச்சுட்டேன். அவங்களுக்குள்ள இதாயிடுச்சு. அவங்க பொறுப்புகள பிரிச்சு போற அளவுக்கு பண்ணியாச்சு அப்டின்னேன். "உண்மையிலேவா?" அப்டின்னு கேட்டாரு. சரி. ஆமா அப்டின்னேன். எதிரும் புதிருமா இருப்பாங்களே எப்படி நீ ஒத்துக்க வச்ச? அப்டின்னு கேட்டாரு. அப்புறம் நான் சொன்னேன், ஒண்ணும் இல்ல 2 பேரையும் கூப்பிட்டேன் ரூமுக்கு வர வச்சேன். நான் சொன்னேன், உங்க 2 பேர் வயசு, உங்க 2 பேர் அனுபவத்த பார்க்கல. நான் ரொம்ப சின்ன பையன். நான் ரொம்ப கம்மியான வயசு. நான் பஞ்சாயத்து உங்க 2 பேருக்கும் பண்ணி முடிச்சேன்னா, அத விட அசிங்கம் வந்து உங்க 2 பேர் ஹிஸ்ட்ரிலயும் இருக்காது. அதனால நான் ரூம விட்டு வெளியில போறேன். கதவ சாத்திட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு உள்ள வர்றேன். நீங்களே முடிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு நான் ரூம விட்டு வெளில போயிட்டேன். 1/2 மணி நேரம் கழிச்சு உள்ள போயிருந்தேன். சமாதானம் இருந்தாங்க. என்ன பிரச்சனைனா, அவங்க 2 பேரும் நேருக்கு நேர் சந்திக்க விடாமலும், 2 பேரையும் பேச விடாம 2 பக்கமும் இருக்கவங்க பார்த்துக்கிட்டாங்க. அத மட்டும் நீங்க தவிர்த்து 2 பேரையும் சேர்த்து வச்சீங்க. நான் 1/2 மணி நேரம் 2 பேரையும் ரூமுக்குள்ள விட்டுட்டு வெளில போயிட்டு வந்தேன். செட்டில் ஆயிருச்சு அப்டின்னேன். சிரிச்சாரு. அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்னைய ரொம்ப அவருக்கு என் மேல நம்பிக்கை வந்துருச்சு. இவன்ட்ட ஒரு வேலைய குடுத்தா ஏதோ ஒரு வழியில அவன் சரி பண்ணி முடிச்சுருவான் அப்படின்னு. அடுத்து நீங்க சொன்ன மாரி புதுக்கோட்டை பொறுப்பாளரா ஒரு தொகுதிய வெற்றி பெறீங்க. ராஜ்யசபா மாநிலங்களவை. புதுக்கோட்டையிலிருந்து ஃபர்ஸ்ட் டைம் மாநிலங்களவைக்கு ஒருத்தவங்கள அனுப்புறாங்கன்னு நெனைக்கிறேன். அது என்ன சொல்லி அனுப்புனாரு? மாநிலங்களவைக்கு என்ன தேர்ந்தெடுத்து அனுப்புன அதில ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குங்க. நான் அப்ப எல்எல்பி படிச்சுட்டு இருந்தேன். நான் தான் சொன்னேன்ல, அம்மாவோட அண்ணன் ஒருத்தர் பார் கவுன்சில் தலைவரா இருந்தாருன்னு, வக்கீல் மாமா இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ, அதனால அப்பயே ஆசை. ஆனா, நான் படிச்சது என்னமோ எம்பிஏ ஃபைனான்ஸு இப்படி படிச்சுட்டு, காஸ்ட் அக்கவுண்டிங் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் வக்கீலுக்கு படிக்கக்கூடிய சூழ்நிலையோ, அது தொழிலா ஏத்துக்கிற சூழ்நிலையோ வரல. ஒரு ஆசை மட்டும் இருந்துட்டே இருந்துச்சு. அந்த படிப்ப படிச்சாவது முடிச்சிரணும். 1. இன்னொன்னு, நீங்க கான்ஸ்டிடியூஷன் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு பொலிட்டீஷியனா அதுக்கு வந்து ஒரு பெரிய நாலேட்ஜ் அது உங்களுக்கு. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், சரின்னு சேர்ந்துட்டேன். ஒரு 42 வயசுல போய் சேர்ந்துட்டேன். சேர்ந்துட்டு எக்ஸாம்லாம் எழுதிட்டு இருந்தோம். கரெக்ட்டா கடைசி எக்ஸாம். ஒரு திங்கட்கிழமை வந்து கடைசி எக்ஸாம். அதோட வந்து எனக்கு 3வது வருஷம் முடியுது. ஒரு ஞாயித்துக்கிழமை காலையில அவருடைய உதவியாளர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. "அண்ணே, நாளைக்கு அறிவிப்பு வந்தாலும் வந்துரும் போல இருக்கு. நீங்க சென்னையில இருக்க மாரி பார்த்துக்கங்க. ஏன்னா மீடியாவுக்கு பேட்டி எல்லாம் சொல்லணும்ல. மீடியா தலைவர பார்க்கணும், நேர்ல பார்க்கணும். அறிவிப்பு வந்த அன்னைக்கு நம்ம பாட்டு புதுக்கோட்டையில உட்காந்துட்டு இருந்தா என்ன பண்ணுறது?" அப்படின்னு. ஆனா நான் அன்னைக்கு சென்னையில இருக்கேன். ஏன்னா நமக்கு அடுத்த நாள் பரீட்சை இருக்குல்ல, நம்ம காலேஜுக்கு போகணும்ல, இப்போ பரீட்சை எழுத போகணும்ல. அதனால நான் இங்கே உட்காந்துருந்தேன். நான் சொன்னேன், "நான் இன்றைக்கே சென்னையில் தாங்க இருக்கேன்" அப்படின்னேன். சொல்லிவிட்டு, "ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மட்டும் தலைவர்கிட்ட சொன்னேன்னு சொல்லுங்க." "என்ன?" அப்படின்னு கேட்டார். கேட்டவுடனே, "காலையில் எனக்கு பரீட்சை இருக்குது, 12 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். பரீட்சை எழுதிட்டு வந்துடுறேன். இந்த அறிவிப்பை மட்டும்." ராஜ்யசபா எம்பி தரேன்னு சொல்லும்போது காலையில் எக்ஸாம் இருக்கு, மதியானம் அறிவிங்கன்னு சொல்கிறீங்க. அதுதான் சொல்கிறேன். எனக்கு மத்தியானத்துக்கு மேலே அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா அதுக்குள்ளே ஒடியாந்துடுறேன். மத்தியானத்துக்கு மேலே அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. நான் ரெக்வஸ்ட்டாக தலைவர்கிட்ட கேட்டேன்னு சொல்லுங்கள். இல்லை, ஒரு வேளை மத்தியானத்துக்கு மேலே கொடுக்க முடியாது. ஏன்னா மாலை முரசு, தமிழ் முரசு, மாலை மலர், பத்திரிகை செய்தி வரணும்.
அப்போ நீங்கள் ஒரு 11 மணிக்குள்ள அறிவிச்சா தான் சாயந்தரம் பேப்பருக்கு அந்த செய்தி வரும். அப்படி பண்ண முடியாதுன்னு ஒரு வேளை தலைவர் சொன்னாங்கன்னா, பரவாயில்ல நான் பரிட்சை அப்புறம் பார்த்துக்கிறேன். இதை மட்டும் கொஞ்சம் தலைவர்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவரும் ஃபோனை வச்சிட்டாரு, நானும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், மெண்டலாடா நீ எவ்வளோ பெரிய MP. பொறுப்பு. ஏன்னா நாடாளுமன்றத்துக்கு மேலே இந்தியாவில் வேறு எதுவுமே இல்லை. உச்சம் அதுதாங்க. ஒரு இந்தியாவோட உச்சங்கிறது நாடாளுமன்றம் தான். நாடாளுமன்றத்துக்கு மேலே எதுவுமே இல்லை. சரி, நாடாளுமன்றத்தில் இரு அவைகளின் தலைவர் யார்? ஜனாதிபதி. மேலவை தலைவர், துணை ஜனாதிபதிக்கு மேலே அதான உச்சக்கட்ட பொறுப்பு. அவங்களோட ஆஃபீஸ் இது. நாடாளுமன்றம். இப்போ அங்கே போய் உட்கார போகிறேன். இப்போ இதுக்கு மேலே இந்தியாவில் எதுவுமே இல்லை. நாடாளுமன்றம் தான் உச்சம். நாடாளுமன்றத்துக்கு மேலே இந்தியாவில் அதிகாரமே கிடையாது. அங்கே அனுப்புகிறேங்கிறாரு, நீ போய் பரீட்சையில் உட்காருங்கிற. ஐயையோ அப்படின்ட்டு பேசாமல் இருந்துட்டேன். ஒரு 1/2 ஹவரில் லைனில் வந்துட்டார். தலைவர் உங்களை உடனே கிளம்பி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. 10:30 மணி இருக்கும், உடனே கிளம்பி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க அப்படின்னு. கூப்பிட்டு திட்ட போகிறாரா? என்னங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை அறிவிப்பு கொடுக்க போகிறாங்க, நீங்கள் உடனே கிளம்பி தலைவர் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு. அவசர அவசரமாக வேட்டி கட்டிகிட்டு இருக்கேன். ஃபோன் அலற ஆரம்பிச்சிருச்சு வாழ்த்து. ஏன்னா அவர் பேசி என்கிட்ட வச்ச நேரத்தில் டிவியில் ஓட ஆரம்பிச்சிருச்சு வேட்பாளர் அப்படின்னு. தலைவரை போய் பார்க்குறேன். உள்ளே போய் பார்த்து அந்த துண்டை போட்டோன்னா சொன்னார், என்ன நாளைக்கு ஏதோ பரீட்சை இருக்குன்னு சொன்னீங்களா? ஆமாம் அப்படின்னேன். நாளைக்கு இந்த அறிவிப்பு வச்சுட்டு உங்களுக்கு பதட்டத்தில் உங்களுக்கு அப்புறம் எழுத வராது, சரியாக பதட்டமாக இருப்பீங்க, அதனால தான் இன்றைக்கி அறிவிக்க சொல்லிட்டேன், நாளைக்கு நல்லா எழுதிட்டு வாங்க, பாஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அதாவது உங்கள் ஒருத்தங்க அறிவிப்பு தான் இப்போ வந்துச்சா இல்லை ஒரே ஒரு ஆள், ஏன்னா இடைத்தேர்தல் அது. ஏற்கனவே ஒருத்தர் இருந்து தவறி போய் அந்த இடைத்தேர்தலில் தான் நினைக்கிறேன் என் ஒருத்தருக்கு தான் அறிவிப்பு. நான் எதனால் இதை போர் அடிக்காமல் சொல்கிறேன்னா தினேஷ், இந்த இயக்கம் உருவானது கல்வி உரிமைக்காக தான். திராவிட இயக்கம் உருவானது எதுக்காக உருவாச்சு? என்ன படிக்க விடு, நீயா படிக்கிற, அதுக்கு தானே உருவாச்சு. அப்போ ஒரு 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 நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை விட பரீட்சை எழுதுறது பெருசுங்கிற எண்ணம் ஒரு தொண்டனுக்கு இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல வேறு தலைவரை யோசிச்சு பாருங்களேன். திட்டிருப்பாங்க, நான் எம்பி பொறுப்பு தரேங்கிறேன், பைத்தியமானு கேட்டிருப்பாங்க, திட்டியிருப்பாங்க. அவருக்கு அதை தாண்டி நான் நிம்மதியாக பரீட்சை எழுதணுங்கிற எண்ணம் அவருக்கு இருந்திருக்கு, ஒரு தலைவருக்கு இருக்குது. உனக்கு 45 வயசில் இது உனக்கு கேடான்னு அவர் நினைக்கல. 45 வயசில் இவனுக்கு ஒரு இந்த படிப்பு படித்து முடிக்கணும்னு உனக்கு இது ஒரு கேடா அப்படின்னு நினைக்காத ஒரு தலைவர். எனக்கு முதல்ல பரீட்சை எழுதிட்டு வந்தேன், அப்புறமா என்னை அறிவிங்கன்னு சொல்கிற ஒரு தொண்டன். இந்த இயக்கத்தோட நீங்கள் சொல்கிறீங்களா, ஓட்டுக்கு கட்சி நடத்துகிறானுங்க, இதுக்கு கட்சி 1000 விமர்சனம் வைக்கிறீங்கள தேர்தல் அரசியலை நோக்கி போகிறாங்கன்னு. ஆனால் எங்களோட புத்தி எங்கே இருக்குது? எங்களோட ப்ரையாரிட்டி எதுவாக இருக்குது எங்களுக்கு? படிப்பு. அப்போ திராவிட இயக்கத்தோட ப்ரையாரிட்டி எதுவாக? திராவிடத்தில் இந்த இயக்கத்தில் இருக்கிறவனோட ப்ரையாரிட்டி எதுவாக இருக்குது? அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எழுதுன்னு சொல்லார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஏதோ கேட்குறாரு, பதில் சொல்லாமல் பதட்டமாக இருக்கேன், ஒரு மாதிரி ரொம்ப டென்ஸ்டாக இருந்தேன். அப்போ கேட்டார், ஏன் ஒரு மாதிரி ரொம்ப டென்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை, மாதிரி இதாக இருக்குது. அவர்கிட்ட ஓப்பனாகவே சொன்னேன், அந்த திடீர்னு ஒரு பெரிய பொறுப்பு எதிர்பாராத நேரத்தில், அது நான் பதட்டமாக இருக்கேன். ஏன்னா ஏன் அப்படின்னாரு, நல்ல பேர் எடுக்கணும்ல என்ன. அவர்கிட்ட பெரிய பொறுப்பு இந்த வயசில், மிட் 40s நாடாளுமன்றம் ரொம்ப கம்மி, எல்லாமே நாடாளுமன்றம் ராஜ்யசபா. ஆமாம், நாடாளுமன்றம்னு சொல்கிறத விட ராஜ்யசபா. நாடாளுமன்றம் கூட சின்ன வயசில் கிடைக்கும், ராஜ்யசபாங்கிறது அது பேர் மூத்தோர் அவை தானே. நான் முடிச்சுட்டு வந்தப்போ தலைவர் எழுதினப்பே அதான் எழுதியிருப்பார், மூத்தோர் அவையில் இளம் குருத்தாக அனுப்பி வைக்கப்பட்ட தம்பி அப்துல்லான்னு தான் என்ன குறிப்பிட்ட மக்கள் மன்றத்தில் நிறைய பணிகள் இருக்கிறது அப்படிதான் எழுதியிருப்பார். அப்போது அவ்வளோ பெரிய எல்லாரும் இருப்பாங்க, முதலமைச்சராக இருந்தவங்க அந்த அவையில் இருப்பாங்க. இப்போ நான் போனப்போ பார்த்தீங்கன்னா திக்விஜய் சிவா அவர்கள்லாம் 6 முறை, அவர் 6 முறை, அவர் நம்ம கட்சியிலே பெரிய பெரிய டான்லாம் அங்கே இருந்தாங்க. பிரதமராக இருந்த தேவேகவுடா அங்கே இருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம திக்விஜய் சிங் 2 முறை முதலமைச்சராக இருந்தவர், அவர் நான் இருக்கையில் அவர் அங்கே இருந்தார். ப. சிதம்பரம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய மந்திரிகளாக இருந்தவங்கலாம் இருப்பாங்க. சிபு சோரன் முதலமைச்சராக இருந்தவர், அவர் இருந்தார். இப்படி ஏகப்பட்ட மன்மோகன் சிங், அதை விட்டோம் பாருங்கள், அவங்க பிரதமராக இருந்த மன்மோகன் சிங், அவர் டாக்டர் மன்மோகன் சிங் இருந்தாங்க. இவங்கெல்லாம் இருக்கிற அவைக்கு போகிறோமே அப்படின்ற இருந்தது, நல்ல பேர் எடுக்கணுமே அப்படின்னு சொன்னோன்னா ஒரே வார்த்தை தாங்க சொன்னார், மந்திரம் மாதிரி சொன்னார். ஒரு வார்த்தை சொன்னார், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நல்ல பேர் எடுக்கலான்னாரு. அவர் எப்போவுமே அதிகம் பேச மாட்டார், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நல்ல பேர் எடுக்கலாம். அது ஒன்றை தான் ஃபாலோ பண்ணேன், நான் வேறு எதுவுமே செய்யலை. நான் இருந்தது 3 வருஷம்தான், நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலம். டைம் கேட்கும்போது சொல்லுவீங்க, மற்றவங்களாம் 6 வருஷம், எனக்கு 3 வருஷம் தான், நான் 2 மடங்கு உழைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த 3 வருஷத்துக்குள்ளே தான் நான் இதில் ரேங்கிங் வந்தப்போ ஆல் இண்டியா நம்பர் 2, இந்தியான் ரேங்கிங்கில் நம்பர் 2 வந்தேன், ஆல் இண்டியா நம்பர் 2 வந்தோம். அதே மாதிரி மாவட்டத்துக்கு, புதுக்கோட்டை மாவட்டத்துக்குன்னு தனியாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லாதனால
ஏன்னா எங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியெல்லாம் பக்கத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு போயிடுச்சு. திருச்சிக்கு, கரூருக்கு, சிவகங்கைக்கு, ராமநாதபுரத்துக்குன்னு பிச்சு பிச்சு போயிடுச்சு. ஸோ அதனால் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தளவில் லோக்சபா எம்பி மாதிரி ஓடிட்டு இருந்தோம். நாடாளுமன்றத்து அங்கே மாநிலங்களவையிலையும் கொடுத்த வேலையை கரெக்டாக பார்த்தோம். இப்போ நாடாளுமன்றத்தில் ஒரு 3 ஆண்டுகள் மாநிலங்களவை உறுப்பினரா உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான விஷயம் என்ன? ஏன்னா நீங்கள் விட்டுட்டேன் கடைசி நாள் பேசும்போது கூட எனக்கு தெரிஞ்சு அப்துல்லா அவர்கள் பழனிக்காக பேசினார் அப்படிங்கிறது ஒரு பயங்கர வைரலான ஒரு விஷயமா இருந்தது. இது ஏதாவது திட்டமிட்டு பண்ணதா? இல்லை திட்டம் போட்டெல்லாம் பண்ணலைங்க. அதாவது எனக்கு நான் நாடாளுமன்றத்தில் என்னோட கடைசி அந்த அந்த பதவி காலத்தில் கடைசி பேச்சு. அதுக்கு ஒரு 4-5 நாள் இருக்கும். 4-5 நாள் 4-5 ஒரு 1 வீக் இருக்கும். அப்போ அந்த பக்தர்கள் வந்து என்கிட்ட பார்த்தேன். நான் அவங்கள பார்த்தப்போ என்கிட்ட சொன்னாங்க, பின்னாடி இந்த மாதிரி லேர்ன் போகுது, உங்களுக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்தால் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த இடத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. நான் இப்போ அவங்கக்கிட்ட சொன்னேன், இப்போ போய் சொல்கிறீங்களேங்க, எனக்கு பதவி காலம் இன்னொரு ஒரு வாரத்தில் முடியவே போகுது எனக்கு. இதுக்கப்புறம் எனக்கு நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குமா இல்லையாங்கிறதே எனக்கு தெரியல. வாய்ப்பு கிடைச்சா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் எனக்கு உண்மையிலே எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட என்னென்ன கோரிக்கைன்னு வந்துச்சோ நான் எல்லாமே பேசிட்டேன். கடைசியாக ஒரு கோரிக்கை வருது, இதை பேச முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு அமையுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமாக பேசக்கூடிய வாய்ப்பு தான் கிடச்சிச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூலை 21 நாடாளுமன்றம் ஆரம்பிக்குது. 24 வந்து எனக்கு முடியுது, கடைசி நாள். அன்று மாலையோடு எனக்கு வந்து முடிஞ்சு போயிடும். 21, 22, 23 3 நாளும் அவை நடக்கலை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, 21 காலையில் அவை கூடுது. அவை கூடி அன்றைக்கி காலையில் அவை நடந்தது. மத்தியானம் ஒரு 2-2:30 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜெகதீப் தன்கர் ரிசைன் பண்ணிரு. காலையில் அவையில் வந்து உட்கார்ந்த தன்கர் திடீரென்று மத்தியானம் ராஜினாமான்ட்டார். உடல்நலம் காரணமாக ராஜினாமாங்கிறாரு. உடனே மத்தியானம் அவை வந்து அமளியாயிருது. ஏன் மத்தியானம் வரைக்கும் உட்காந்துருந்தவர் திடீர்னு உடல்நல குறைவுனால ராஜினாமாங்கிறாரு, என்ன நடக்குது அப்படின்னு. 2வது நாளும் அவை நடக்கலை, 3வது நாளும் அவை நடக்கலை, 4வது நாள் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணன் திருச்சி சிவா அண்ணன், இந்த மாதிரி ஒரு சில தலைவர்கள், ஹரிவன்ஸ் நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவையினுடைய துணைத் தலைவர், அவங்க காலையில் மீட் பண்ணுறப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணன் சிவானந்த் தான் சொல்கிறாரு, ஒரு 10 பேர் ரிட்டையர்ட் ஆகி போகிறாங்க, ஒரு நன்றி சொல்லணும்னு நினப்பாங்க. இந்த ஹவுஸில் இருந்து எல்லார்ட்டையும் ஒன்றா பழகிருக்காங்க 6 வருஷம். நம்ம வேணால் 3 வருஷம், மற்றவங்களாம் 6 வருஷம் பழகிருக்காங்க, ஒரு நன்றி தெரிவிக்கலாம்பாங்க. அதே மாதிரி ஒரு 10 பேர் அவங்கள பற்றி பேசுவாங்க, அவங்க கூட பழகுனது போனது. என்னை பற்றி பார்த்தீங்கன்னா, இவர் ஜான் பிரிட்டாஸ் வந்து கேரளா எம்பி ஜான் பிரிட்டாஸ் பேசியிருப்பார். எனக்கு உள்ள வரையில் ஹாய் சொல்லுவேன், அவர் ஒரு ஹாய் சொல்லுவார். ஒன்றும் பெரிய நெருக்கம்லாம் கிடையாது. எனக்கு அவருக்கும் என்ன சொல்கிறது, ஒரு அவ்வளோ பெரிய நெருக்கம்லாம் கிடையாது. ஒருத்தர் பார்த்துக்குவோம், எந்த ஏட்டா எங்கன்னு உண்டு அப்படிமே, சும்மா ஜாலியாக கதை கேட்பேன், சுகம்ட்டு போவார், எப்படி இருக்கீங்க அப்படிம்பார். அவருக்கு தெரிஞ்ச தமிழ் அவர் பேசுவார், எனக்கு தெரிஞ்ச மலையாளம். சும்மா அந்த ஒரு 2 நிமிஷம், இல்லைன்னா ஒரு லாபியில் உட்காந்துருக்கையில் டீ குடிக்கல, அவ்வளோதான். ஒரு வார்த்தை சொன்னார், அப்துல்லா இஸ் மை செரிஷ் ஃப்ரெண்ட் ஹூ கம்ஸ் டு த அவுட்ஸ் அட் 11 o'clock, 11 மணிக்கு ஆரம்பிக்கும், அண்ட் ஹி லெஃப்ட் ஒன்லி இட் வாஸ் அர்ஜென்ட் பார். அவர் அர்ஜென்ட் ஆனதுக்கப்புறம் தான், ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் நம்மளை வாட்ச் பண்ணியிருக்கான், நான் கவனிப்பா, எவ்வளோ பேர் நம்மளை கவனிக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம வேலை செஞ்சால் எல்லோரும் கவனிப்பாங்கங்கிறதுக்கு அதை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டேன். நிறைய டைம் திருச்சி சிவா அவர்கள் பேசும்போது மை பிரதர் அப்துல்லா அப்படின்னு மென்ஷன் பண்ணி பேசினார். ஏங்க திமுக எல்லாருமே அண்ணன் தம்பி தாங்க, உடன்பிறப்பு தானேங்க. அண்ணா சொன்னதே அதானே, ஒரு தாய் வயிற்றில் பிறக்க முடியாதனால பல தாய்க்கு பிறந்திருக்கும், பட் வி ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்போ அந்த மாதிரி பேசுவாங்க, ஒருத்தரை பற்றி மற்றவங்க பேசுவாங்க, அதுக்காக மட்டுமாச்சும் ஒரு 1 ஹவராவது ஹவுஸை நடத்துங்க அப்படின்னு. அப்படின்னா அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க, எந்த அமளியும் வேண்டாம், ஒரு ஃபேரவெல்லாம் ஒரு 1 ஹவர் நடத்திடுவோம், ரிட்டையர்ட் ஆகி போகிற உறுப்பினர்களை பற்றி மற்றவங்க பேசட்டும், போகிறவங்க அவங்களோட என்ன ஃபீலிங்கோ சொல்லிட்டு போட்டோம். 6 வருஷம் இருந்ததுன்னு டப்புன்னு அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டேன், பழனிக்காக பேசி. ஆமாம், அது வந்து கோரிக்கை வைக்கிற இது கிடையாது, அது வந்து பில்லில் பேசுகிறதோ இல்லை 0 ஹவரில் பேசுகிறதோ இல்லை ஸ்பெஷல் மென்ஷனோ கிடையாது. அது ஆக்சுவலாக என்னோடய ஃபேரவெல்ல பேச வேண்டிய பேச்சு, ஆனால் நான் கோரிக்கையாக வச்சு முடிச்சிட்டேன். உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான விஷயம் ஏதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா, நாடாளுமன்ற உறுப்பினராக நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் விளம்பரப்படுத்திக்கிட்டது இல்லை, மனசுக்கு நிறைவான விஷயம் இப்போவும் சத்தியமாக சொல்கிறேன், மனசாட்சி மேலே சத்தியமாக சொல்கிறேன், விளம்பரப்படுத்தணும்னு நினச்சும் நான் இதை சொல்லலை. நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக நினைக்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, விட்டிலிகோ இருக்காங்க தெரியுமா, நிறமி குறைபாடு, பேட்சாக ஒயிட்டாக அவங்களுக்கு இருக்கும்.
இது வந்து ஒரு காலத்தில் தொற்று நோயின்னு கருதப்பட்டது. ஒரு காலத்தில் வந்து மருத்துவம் வளராத காலத்தில் இது வந்து தொற்று நோயின்னு கருதிட்டு இது என்ன பண்ணிட்டாங்க, யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்குல்ல, யூனிஃபார்ம் சர்வீஸில் வந்து அவங்கள சேர்க்க மாட்டாங்க. தொற்று நோய் இருக்கிறவங்கள யூனிஃபார்ம் சர்வீஸில் சேர்க்க மாட்டாங்க. அந்த லிஸ்ட்டில் இவங்களையும் வச்சுட்டாங்க. இது வந்து நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்ததுக்கப்புறம் லேட்டராக எனக்கு தெரிய வந்தது. லேட்டராக எப்படி தெரிய வந்ததுன்னா, நான் இணையத்தில் வேறு ஏதோ தேடையில் எனக்கு இது கண்ணில் படுது. என்கிட்ட யாரும் வந்து கோரிக்கை வைக்கல. அப்போது நிறமி குறைபாடு இருக்க ஒருத்தர், அவர் வந்து ஒரு மிலிட்ரி ஜவான் ஆகணும்னு நினச்சாலோ, இல்லை போலீஸ் ஆகணும்னு நினச்சாலோ, யூனிஃபார்ம் சர்வீஸ் போகணும்னு நினச்சாலோ அவரால் போக முடியாது. பட் இஸ் ஃபிசிக்கலி ஃபிட்டு. எப்பயோ தொற்று நோய்ங்கிற பிரிவில் வச்சனால இப்பயும் எப்பயோ வச்சதுனால அவங்க இன்னுமா போகாமல் இருக்காங்க அப்படின்ட்டு என்ன பண்ணேன், அப்போ ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தேன். இதை வந்து ராங்காக வந்து இவங்களை அங்கே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இது கிடையாது, இது கிளியர் டிஸ்கிரிமினேஷன். இது வந்து கிளியர் டிஸ்கிரிமினேஷனு. யூனிஃபார்ம் சர்வீஸில் அவங்கள அடாப்ட் பண்ணுங்கள். இல்லை ஒரு கால், அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜவான் இருக்கிறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜவானை வந்து ஒரு எதிரி நாட்டுக்கோ இல்லை எதிரி படைகளுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ டக்குன்னு அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாது. இப்போ போலீஸ்லேயே ரகசிய போலீஸ் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்களேன். இப்போ உங்களை பார்த்தா ரகசிய போலீஸ்னு தெரியக்கூடாது. தினேஷை பார்த்தா ரகசிய போலீஸ்னு தெரிஞ்சிடக்கூடாது. அப்படி இருக்கும்போது இதை வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சிக்குவாங்க, அதனால சேர்க்க முடியாதுன்னு ஒரு வேளை சொன்னீங்கன்னா, அட்லீஸ்ட் அவங்கள அமைச்சு பணியில் சேருங்க. இராணுவத்தில் அதில் இல்லாத எத்தனையோ இருக்குது. யூனிஃபார்ம் சர்வீஸில் அவங்கள எதுலேயோ சேர்க்கலாம். அந்த இதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டேன். அது அக்செப்டட். இன்றைக்கி வந்து அவங்களால வந்து எலிஜிபிள். அது வந்து எனக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபைடு எனக்கு அது. ஓகே. இப்போ நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக செஞ்ச விஷயங்கள், அதில் குறிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான விஷயங்கள் சொன்னீங்க. அப்புறம் நாடாளுமன்றத்துக்கு போகணுங்கிறது என்னுடைய ஆழ் மனசில் எப்போவுமே இருக்கக்கூடிய ஆசைன்னு சொன்னீங்க. இந்த தடவை சட்டப்பேரவைக்கு இல்லை, அதுதான் சொன்னேன்ல, ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன். புதுக்கோட்டைங்கிற என்னன்னா, இனிமேல் நாடாளுமன்ற தொகுதி எனக்கு இனிமேல் புதுக்கோட்டையில் உருவாகி நான் எப்போ நின்று அது எனக்கு தெரியல. நாடாளுமன்ற மேலவைக்கு அடுத்து எப்போ வாய்ப்பு வரும் தெரியல. ஏன்னா இன்னும் நிறைய பேர் காத்துட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்போ வருங்கிறது தெரியல. சரி, அதனால கட்டி வச்சேன். சும்மா தலைவர் தான் முடிவு பண்ணணும். கட்டி வச்சோம், அவ்வளோதான். ஓகே. ஒரு அப்துல்லா அவர்கள்ட்ட பேசும்போது ஒரு மணி நேரம் பேசுகிறோம். அவர் வந்து இவருடைய வாழ்க்கையில் என்னென்ன எப்படிலாம் யாரெல்லாம் சந்திச்சார், எப்படிலாம் அடுத்த ஸ்டெப் வந்தாருங்கிற பல்வேறு விஷயங்களை சொல்கிறாரு. ஒரு எம்பி வரைக்குமான நீங்கள் சொன்ன மாதிரி உச்சபட்ச அதிகாரம் எம்பி தான். ஓரளவுக்கு பெரிய அவையாக இருக்குது, அதனால் அது வரைக்கும் அனுபவிச்சிட்டோன்னு சொல்கிறீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பொலிட்டீஷியனாக. பட் இன்றைக்கி இருக்க சூழலில் திமுகவில் குறிப்பாக ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பொலிட்டீஷியன் உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரதுங்கிறது அவ்வளோ ஈஸியான ப்ராசஸாக இருக்கா? ஏன்னா இப்போ வேறு கட்சிகளில் குறிப்பாக சொல்லணும்னா தமிழக வெற்றி கழகம் மாதிரி கட்சிகளில் சார் வந்த உடனே இன்னைக்கு தான் ஈஸி. நான் எப்படின்றத சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி என்னோட டெக்கி ஒரு டெக்னாலஜியில் எனக்கு உள்ள ஆர்வம், சோஷியல் மீடியாவில் முதல்ல வந்தது, இதெல்லாம் பற்றி நீங்கள் கேட்டப்போ நான் ஒரு பதில் சொன்னேன். இனி எதிர்காலம் இப்படி தான் இருக்கும்னு எனக்கு அப்பயே புரிஞ்சு, அதனால் நான் அதில் தீவிரமாக இறங்க ஆரம்பித்தேன். ஸோ அதுலேயும் ஒரு அடையாளம் வந்துச்சுங்கிற ஒரு வார்த்தை வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன். இன்றைக்கு வந்து மாறிடுச்சு அரசியல் சூழல். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிகேட்டுக்கும் சில மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ எங்கள் காலகட்டத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அரசியல்வாதி எப்படி அடையாளப்படுவார், நான் சொன்னேன்ல கலா அரசியல்வாதி தான் அப்படின்னு. அப்போல்லாம் எப்படி அடையாளப்படுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களை தேடி மக்கள் வருவாங்க. உங்களை தேடி வருவான். அவன் கூட நீங்கள் வந்து தாலுகா ஆஃபீஸுக்கு போகணும். அவன் ஆஸ்பத்திரியில் இருந்தானா நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்து டாக்டரை பார்த்து சொல்லிவிட்டு அப்படியே மக்களோட, அண்ணா சொன்னார்ல மக்களிடம் செல், மக்களோட இருன்னு, அதுதான் அன்றைக்கி அரசியல். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த சூழல் வந்து அப்படியே மெதுவாக மாறி இருக்கு. இன்றைக்கி ஒரு சமூக வலைதளங்களின் மூலமாக நீங்கள் யாருங்கிற ஒரு பிக்சரை வந்து உங்களால் வந்து கொடுத்துட முடியும். அதன் மூலமாகவே நல்லது கெட்டது பண்ணிட முடியும். அன்னைக்கெல்லாம் வந்து வீடு தேடி வந்து தான் அப்துல்லா வந்து தாசில்தார் ஆஃபீஸுக்கோ இல்லை தாலுகா ஆஃபீஸுக்கோ ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு போக முடியும். அண்ணன் சர்டிஃபிகேட் கேட்குறேன், நான் கொடுக்க மாட்டேன்றாருண்ணே, தாசில்தார்ட்ட என்னென்னு வந்து பாருண்ணே அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு போனவங்க ரொம்ப பேர் 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட. சரிங்களா? இன்றைக்கி வந்து எனக்கு டிஎம் பண்ணுறான், அண்ணா எனக்கு இந்த ஆஃபீஸில் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஈவன் டெத்து பாடி கொண்டு வரதே எனக்கு வாட்ஸ்அப்பில் தானே அனுப்புகிறாங்க. இப்போ யாரும் தேடி வந்து என்கிட்ட சொல்கிறதில்ல. இப்போ நானும் நேராக தாசில்தார்ட்ட போகிறதில்ல. இப்போ அவங்களையுமே நம்ம தொடர்பு கொள்கிறோம். மாறிடுச்சு, இதான் சொல்ல வரேன். சூழல் வந்து மாறிடுச்சு. நீங்கள் ஒரு சமூக வலைதளங்களில் உங்களுக்கான அடையாளத்தை உருவாக்கி, நீங்கள் ஒரு சமூகத்துக்கு ஹானஸ்ட்டாக நான் வேலை செய்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு இதுதான் பொசிஷன்னு நீங்கள் அடையாளப்படுத்துனீங்கன்னா பேரலாக கட்சியிலையும் அதுக்கான வளர்ச்சி வந்து உங்களுக்கு வரதான் செய்யுது. ஒன்றும் வேண்டாம். இப்போ இன்றைக்கி எங்களோட யங் ஜென்ரேஷன் வந்திருக்காங்கல்ல, டாக்டர் யாழினி இருக்குது, உங்களுக்கே தெரியும். எத்தனையோ முறை நீங்கள் பேட்டி எடுத்த யாழினி ஆகட்டும், நீங்கள் பேட்டி எடுத்த பத்மபிரியா ஆகட்டும்,
இப்போ இவங்கெல்லாம் எங்கேருந்து அடையாளமாகி வந்தாங்க பார்ட்டிக்குள்ளே? இவங்க வீட்டில் யாருமே அரசியல்வாதி கிடையாது. இல்லை அவங்களுக்குலாம் எம்எல்ஏ எம்பிங்கிற பொறுப்புகள்லாம் கிடைக்கும். இப்போ தானே 25-27 வயசு, 45 வயசில் தானே அப்துல்லா எம்பி ஆனேன். என்ன இல்ல ஒரு அமைச்சருடைய பையனுக்கு எவ்வளோ வேகமா ஒரு ப்ராசஸ் கிடைக்குதோ, இல்ல, அது செகண்ட் ஜெனரேஷன் பொலிட்டிஷியனா வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இல்லை பொலிட்டிஷியன்ஸ்க்கு இன்னைக்கு அமைச்சர் பையன் இல்லை எம்எல்ஏ பையங்கிறது அதெல்லாம் சர்வைவே பண்ண முடியாது. நீங்கள் கட்சியில் உழைச்சா மட்டும்தான் சர்வே பண்ண முடியும். நீங்கள் உழைப்புக்கும் அடையாளப்படுத்தப்படுறதுக்குமான வாய்ப்பு வந்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் சமமாயிருச்சு. அதை சொல்ல வரேன் நான். இல்லை வேற கட்சிகளில் ஒரு 25-30 வயசுலேயே எம்எல்ஏ பொறுப்புலாம் கிடைக்குது, எம்எல்ஏக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. இங்கே கியூ ஜாஸ்திங்க, வேற ஒன்றும் இல்லை. இங்கே வந்து மற்ற கட்சியில் கொஞ்சம் பேர் தான் உறுப்பினர். இன்னும் சில கட்சியில் கேண்டிடேட் நிற்கிறதுக்கு ஆள் தேடிட்டு இருக்காங்க. அதுவும் கட்சி தான். ஆள் பிடிக்கிற மாதிரி புள்ள பிடிக்கிற மாதிரி யாரையா நிப்பாட்டணும்னு ஆள் தேடுற கட்சியும் இருக்குது. சரிங்களா? இங்கே வந்து 1 கோடி உறுப்பினர்கள் அப்படிங்கையில் அதில் நீங்கள் இன்னுமே அதிகப்படியான திறமையை காட்டி எல்லாத்தையும் காட்டி தான் வரணும். அதுக்காக வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. உங்களை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணிக்கணும்னு அர்த்தம். இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பொலிட்டிஷியனுக்கு அதில் ஒரு சேலஞ்சிங்காக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலையா? ஏன்னா ஒரு 25-30 இயர்ஸ் நீங்கள் இப்போ கம்மி எங்களுக்கு இருந்த சேலஞ்ச் இன்னைக்கு இல்லைன்னு நான் சொல்ல வரேன். நான் எங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஷோ இந்த எரா இந்த டெக்னாலஜி எரால வாய்ப்புகள் எல்லாருக்கும் சமம். யாருக்கும் கூடவும் இல்லை, குறையவும் இல்லை. இன்னைக்கு ரொம்ப ஈஸி. இல்லாட்டி அண்ணாமலையெல்லாம் ஓவர் த நைட்டில் இவ்வளோ பெரிய லீடராக இருக்க முடியுமாங்க? யோசிச்சு பாருங்க. அதாவது பிஜேபியில் சாத்தியமாகுது, டிஎம்கேல சாத்தியம், எல்லாத்துலேயும் சாத்தியமாகும். எல்லாத்துலேயும் நான் தான் சொல்கிறேன்ல. இப்போ இங்கே வந்திருக்காங்கல்ல, இப்போ திமுக அடுத்த கட்ட தலைவர்கள்லாம் திமுக அடையாளம் ஆகி வர்றாங்கல்ல. இப்போ இவங்களுக்கெல்லாம் சாத்தியமாயிருக்கே. ஒரு உங்களுடைய ஒரு 25-30 வருஷ பொது வாழ்க்கையில் உங்களுக்கான லெசனா, நான் இதை வந்து எப்போவுமே வாழ்க்கையின் பாடமாக நான் எனக்குள்ளே சொல்லிகிட்டே இருப்பேன் அப்படிங்கிற விஷயமா என்ன? தலைவர் சொன்னதை தான் திருப்பி சொல்கிறேன். தலைவர் கலைஞர் சொன்னதை தான் திருப்பி சொல்கிறேன். நம்மளால் பயன்பெற்றவர்கள் நமக்கு நன்றியோடு இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே கூடாது. இதை ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கணும். பொது வாழ்க்கைக்கு வர யார் வந்தாலும் ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்க வேண்டியது, முதல்ல மனசில் வச்சுக்க வேண்டியது இதுதான் வச்சுக்கணும். நம்மளால் பயன்படக்கூடியவர்கள் நமக்கு நன்றியோடு இருப்பாங்கன்னோ இல்லை நம்ம கூட எப்போவும் இருப்பாங்கன்னோ நினைக்கவே கூடாது. இது என்னுடைய டியூட்டி. இதை நான் செஞ்சுட்டேன். விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். 1. 2வது தந்தை பெரியார் சொன்னது, பொது வாழ்க்கைக்கு வரவன் வெக்கம், மானம், ரோசம் பார்க்கவே கூடாது. நீங்கள் இன்னும் அதே லாங் மாதிரி ட்ராவல் போகணும், கற்றுக்கணும் அப்படின்னா, அதே மாதிரி பொது வாழ்க்கைக்கு வரவங்க கற்றுக்கணும் அப்படின்னா இன்றைய முதலமைச்சரை பார்த்தா போதும். வேறு எதுவுமே கற்றுக்க வேண்டாம். அவருக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும்தான் செய்வார். அதை வந்து ஸ்ட்ராங்காக செய்வார். அவருக்கு வந்து டீவியேஷனே இருக்காது. எனக்கு என்ன தெரியும் அதை நான் வந்து அதை மட்டும்தான் செய்வேன். அதை உருப்படியாக செய்வேன். இன்னும் நீங்கள் லாங் ட்ராவல் போகணும், அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து ஒரு 25 இயர்ஸ் கிட்டத்தட்ட டிஎம்கேங்கிற ஒரு பார்ட்டியோட கனெக்டட் ஆகி ஒர்க் பண்ணிருக்கீங்க. நீங்கள் பெற்றது என்ன, இழந்தது என்ன? இழந்ததுன்னு பெருசாக எதுவுமே இல்லை. என்ன கேட்டால் நான் இழந்ததுன்னு எதுவுமே சொல்ல மாட்டேன். என்ன ஒரு வேளை அரசியலுக்கு வரலன்னா, நம்ம படித்த படிப்பு இருக்கு இல்லையா, நம்ம படித்த வியாபார குடும்பம் இல்லையா, இன்னும் நிறைய சம்பாரிச்சிருக்கலாம், நிறைய சொத்து பத்து வாங்கியிருக்கலாம், அப்பாவோட தொழில்கள்லாம் ரொம்ப பெருசாக இருக்கலாம், இல்லை வெளிநாடு போய் இன்னும் பெருசாக இருந்திருக்கலாம். அதை இழந்துட்டோன்னு சொல்லலாம். ஆனால் அதை வந்து இழப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அதை விட ரொம்ப பெரிய இடங்களுக்கு நான் போயிருக்கேன். நீங்கள் எத்தனை 1000 கோடி வச்சுருக்கவங்களும் நாடாளுமன்றத்தில் என்கிட்ட இத்தனை 1000 கோடி இருக்குது, நான் போய் உட்காந்துறேன், எனக்கு சீட்டு கொடுங்க, 2 நாள் உட்காந்துக்கிறேன், 2 நாள் உட்காந்துக்கிறேன், இல்லை 2 நிமிஷம் உட்காந்துக்கிறேன்லாம் உட்கார முடியாது. அதனால் இழப்பு அப்படின்னு எனக்கு எதுவுமே இல்லை. பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற ஒரு மாபெரும் குடும்பத்தை வந்து நான் பெற்றிருக்கேன். தேங்க்யூ சார். ஒரு ஒரு 1 hour உங்களுடைய லைஃப் ட்ராவல், உங்களுக்கும் பார்ட்டிக்குமான கனெக்ஷன், உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி.